பிந்து இரவெல்லாம் விசுவின் மோகத்தை தாங்க முடியாமல் களைத்து போயிருந்தாள். முதல் இரவு என்பதால் தயக்கத்தினாலும் வெட்கத்தினாலும் அவளால் மறுக்க முடியவில்லை. ஆனால் விசுவின் ஆர்வம் குறைந்தபாடில்லை. குளிர்ந்த இரவுக்கு பிறகு அதிகாலை சூரியனின் மெல்லிய கதிர்கள் அறை முழுவதும் பரவ தொடங்கின. ஆனால் பிந்துவின் சோர்வு உச்சகட்டத்தை அடைந்திருந்தது. மெதுவாக விசுவிடம், போதும், விடிந்து விட்டது, பாருங்கள் என்று கெஞ்சினார். விசு பெரும் சிரமப்பட்டு தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அவளை தன்னிடமிருந்து விலக்கினான். அவனது கண்களிலும் தூக்கம் இருந்தது. ஆனால் பிந்துவின் மென்மையும் அப்பாவித்தனமும் அவனை கட்டுப்படுத்தி வைத்திருந்தன. சரி, இப்போது அவன் திரும்பி படுத்து உறங்கினான். பிந்துவின் கண்களும் கனத்தன. சிறிது நேரத்திலேயே கதவு தட்டப்பட்டது. விசு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததால் பிந்துதான் எழுந்திருக்க வேண்டியிருந்தது. தடுமாறும் அடிகளுடன் கதவு வரை சென்று மெல்லிய குரலில், யார் அது என்று கேட்டார். வெளியே இருந்து, பிந்து, 9 மணி ஆகிவிட்டது, சீக்கிரம் தயாராகு, உன் பெற்றோர் வரப்போகிறார்கள் என்று ஒரு குரல் வந்தது. மாமியாரின் குரலை கேட்டதும் பிந்துவின் மனதில் ஒருவித விசித்திரமான சோகம் படர்ந்தது. அவள் கடிகாரத்தை பார்த்தாள். காலை 7:30 மணி வரை விசு அவளை தன்னிடமிருந்து விலக்கவில்லை. ஓரிரு மணி நேரம்தான் உறங்கியிருந்தாள். இப்போது மீண்டும் எழுந்திருக்க வேண்டியிருந்தது. அவளின் பார்வை படுக்கையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த விசு மீது சென்றது. அவன் எந்த கவலையும் இல்லாதவன் போல் முற்றிலும் நிம்மதியாக இருந்தான். பிந்து கனத்த மனதுடன் அலமாரியை திறந்து உடைகளை எடுத்துக்கொண்டு குளிக்க சென்றாள். சீக்கிரம் தயாராகி வெளியே வந்ததும் அவள் பெற்றோரும் ரிசப்ஷன் பங்கனுக்கு வந்து விட்டதை கண்டாள். மாமியார் சிரித்துக் கொண்டே, பிந்து, விசுவையும் எழுப்பு, விருந்தினர்கள் காத்திருக்கும் போது விசு தூங்கிக் கொண்டிருப்பது நன்றாக இல்லை என்றார். இதை கேட்டதும் பிந்துவுக்கு ஒருவித விசித்திரமான பதட்டம் ஏற்பட்டது. கடந்த இரவு நடந்த பிறகு விசுவை எதிர்கொள்ள அவளுக்கு பயமாக இருந்தது. மீண்டும் அதே போல் ஏதாவது நடந்து விடுமோ என்று. இரவு முழுவதும் விசு, பிந்து, உன் வாசனையிலேயே இருப்பதுதான் என் அமைதி, இந்த இரவு ஒருபோதும் முடிவடையாமல் இருக்க வேண்டும் என்ற விசுவின் பேச்சுக்கள் அவளை அமைதி இழந்த செய்தன. ஆனால் மாமியார் மீண்டும் சைகை செய்ததும் அவள் கட்டாயமாக அறைக்குள் சென்றாள். காலை 11 மணி ஆகியிருந்தது. ஆனால் விசு இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தான். பிந்து மெதுவாக அவன் கையை பிடித்து அவனை எழுப்ப முயன்றாள். விசு, எழும்புங்கள், எல்லோரும் காத்திருக்கிறார்கள். விசு தூக்கம் கலங்கிய கண்களுடன் பிந்துவை பார்த்தான். ஆனால் அவள் முகத்தை பார்த்ததும் அவனது கூம்புகள் பிடித்துக் கொண்டன. அவன் திடீரென்று பிந்துவின் கையை பிடித்து இழுத்தான். அதனால் அவள் நேராக அவன் மீது விழுந்தாள். பிந்து, உன்னை விட்டு விலகவே மனம் வரவில்லை என்று விசு சிரித்துக் கொண்டே சொன்னான். இந்த உறவினர்கள் வேறு, சற்றும் நேரம் கொடுப்பதில்லை. பிந்து பதறி போனாள். விசு, விடுங்கள், எல்லோரும் காத்திருக்கிறார்கள். விசு அவள் பேச்சு கேட்கவில்லை. அவளை வலுக்கட்டாயமாக தடுத்து நிறுத்தினான். தன் விருப்பப்படி செயல்பட்டு விட்டுதான் அவளை விட்டான். பிறகு குளிக்க சென்றான். அவன் வெளியே வந்ததும் தன் ஈரமான துணை பிந்து மீது வீசி, நான் காலை உணவு சாப்பிடப் போகிறேன், நீயும் போய் மீண்டும் தயாராகு, தாமதமானால் ஏதாவது சாக்கு சொல்லிக்கொள் என்றான். பிந்துவின் மனம் அளவிரும்பியது. ஆனால் வெளியே எல்லோருடைய முன்னிலையிலும் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. விசு அறைக்கு வெளியே சென்று விட்டான். அவள் அமைதியாக மீண்டும் குளித்து அதே ஆடைகளை அணிந்து தயாரானாள். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக காலை உணவின் போது விசு மீண்டும் மீண்டும் அவளை சைக்கிள் மூலம் அழைத்தான். ஆனால் இப்போது அவள் சோர்வடைந்து விட்டாள். அதனால் தான் அவள் விசுவின் தாயின் அருகில் அமர்ந்து பேச்சில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டாள். விசு பிந்து தன்னை புறக்கணிப்பதை கண்டதும் கோபமாக எழுந்து தன் அறைக்கு சென்று கதவை பலமாக அடைத்தான். அவன் அம்மா இப்போதுதான் எல்லோருடனும் நன்றாக அமர்ந்து காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். இப்போது என்ன ஆகிவிட்டது? பிந்து தலையை அசைத்து தன் மாமியாரிடம் போய் சொல்லி, தெரியவில்லை அத்தை, திடீரென்று அவருக்கு என்ன ஆயிற்று என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னாள். ஆனால் பிந்துவுக்கு விசுவின் கோபத்திற்கான காரணம் நன்றாக தெரியும். ஆனால் பிந்து இந்த நேரத்தில் விசுவின் கோபத்தை பொறுத்து கொள்ள முடியும். ஆனால் அவனது வெறியை அல்ல. சரி, பிந்து இன்று முழுவதும் தன் அறைக்கு செல்லவில்லை. மாலையில் ரிசப்ஷன் இருந்தது. அதனால் அவளின் மாமியார் அவளை தயாராக பியூட்டி பார்லருக்கு அனுப்பிவிட்டு தானே விழா ஏற்பாடுகளில் ஈடுபட்டாள். ரிசப்ஷன் விழாவில் பிந்து இன்னும் அழகாக இருந்தாள். சிவப்பு மற்றும் பச்சை நிற கலவையுடன் அழகான லெஹங்கா, மருதாணியால் அலங்கரிக்கப்பட்ட கைகளில் சிவப்பு மற்றும் பச்சை வளையல்கள், அதேபோல் மருதாணி பூசப்பட்ட கால்களில் தங்க கொலுசுகள்,
அவளை பார்த்ததும் விசு கண் சிமிட்டவே மறந்து விட்டான். பிந்துவை விசு அருகில் உட்கார வைத்த போது விசு பிந்துவின் கையை பலமாக பிடித்துக் கொண்டான். அவளின் காதருகே வந்து, பிந்து, இன்று எந்த நிலையிலும் நீ என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது என்று சொன்னான். இதை கேட்டதும் பிந்துவின் தலை சுழலத் தொடங்கியது. அவளின் நெற்றியில் வியர்வை துளிகள் தெளிவாக தெரிந்தன. கடந்த இரவு விசு பிந்துவை தூங்க விடவில்லை. மேலும் அறைக்குள் செல்ல பயந்து பிந்து நாள் முழுவதும் தன் மாமியாருடன் அமர்ந்திருந்தாள். மேலும் ரிசப்ஷன் விழா முடிந்ததும் பிந்துவின் குடும்பத்தினர் அவளை தங்களுடன் அழைத்து செல்லவிருந்தனர். பொதுவாக பிந்துவின் குடும்ப வழக்கப்படி அடுத்த நாள் காலையில் மகள் வீட்டிற்கு தன் பெற்றோருடன் செல்வாள். அதனால் தான் பிந்துவின் பெற்றோர் காலையிலேயே பிந்துவை அழைத்து செல்ல வந்திருந்தனர். ஆனால் பிந்துவின் மாமியார் அவர்களிடம் மாலை ரிசப்ஷன் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கூறியதும் அவர்கள் பிந்துவை அழைத்து செல்லாமலேயே திரும்பி சென்று கொண்டிருந்தனர். ஆனால் பிந்துவின் மாமியார் அவர்களை, இந்த மாதிரி மகளை விட்டு விட்டு போவது நல்லதல்ல, அதனால் ரிசப்ஷன் விழா முடியும் வரை நீங்கள் தங்குங்கள், விழா முடிந்ததும் பிந்துவை உங்களுடன் அழைத்து செல்லுங்கள் என்று கூறி தடுத்து நிறுத்தினார். ஆனால் பிந்துவுக்கு மிகவும் தூக்கம் வந்ததால் இன்றும் இரவும் விசுவுடன் விழித்திருக்கவும் அவனது ஆசைகளை நிறைவேற்றவும் அவளுக்கு சுத்தமாக சக்தி இல்லை. ரிசப்ஷன் விழா முடிந்ததும் பிந்துவின் பெற்றோர் பிந்துவை தங்களுடன் அழைத்து செல்ல அனுமதி கேட்டனர். மேலும் அடுத்த நாள் பிந்துவை மீண்டும் அழைத்து செல்லலாம் என்றனர். விசுவின் தாய் ஆம் நிச்சயமாக என்று கூறினார். இதை சொல்லியதும் பிந்துவின் மாமியார் பிந்துவின் நெற்றியில் முத்தமிட்டார். வீட்டில் யாருக்கும் இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் பிந்து செல்வதை பற்றி கேட்டதும் விசுவின் உணர்வுகளை கலைந்து போயின. விசு உடனே, அட இல்லை இல்லை, எங்கள் வீட்டில் திருமணமான மறுநாளே பெற்றோர் மகளை அழைத்து செல்லும் வழக்கம் இல்லை என்று கூறினான். அப்போது விசுவின் தாய் விசுவின் தோளில் மெதுவாக தட்டி, விசு மகனே, பெரியவர்களுடன் இப்படி கேலி செய்யாதே, மேலும் இப்படி பெரியவர்களுக்கு பதில் சொல்லாதே என்றார். பின்னர் விசுவின் தாய் சிரித்தபடி பிந்துவின் அம்மாவிடம், நீங்கள் விசுவின் பேச்சை குறித்து தவறாக நினைக்க வேண்டாம். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு சற்றும் வெட்கமில்லை, எதையும் பேசி விடுவார்கள். ஆனால் நீங்கள் பிந்துவை உங்களுடன் அழைத்து செல்லலாம் என்றார். பிந்துவும் ஒருவேளை தன் பெற்றோருடன் தன் வீட்டிற்கு சென்று தன் தூக்கத்தை முடித்துக் கொள்ள விரும்பினாள். ஏனென்றால் தலைவலியால் அவளின் தலை வெடித்துக் கொண்டிருந்தது. பிந்து தலையை உயர்த்தி விசுவை பார்த்தாள். பின்னர் உடனடியாக அவனிடம் இருந்து தன் பார்வையை விலக்கிக் கொண்டாள். ஏனென்றால் விசு பிந்துவை பார்த்த விதம், தன் கண்களின் சைகையால் அவளையே, பிந்து, நீ ஏன் மறுத்துவிடு, நீ உன் பெற்றோருடன் உன் வீட்டிற்கு செல்ல விரும்பவில்லை என்று சொல்ல முயற்சித்தான். ஆனால் அதன் பிறகு பிந்து விசுவை பார்க்கவே இல்லை. அமைதியாக தன் பெற்றோருடன் தன் வீட்டிற்கு வந்தாள். வீட்டிற்கு வந்ததும் பிந்து தன் உடைகளை மாற்றி படுக்கையில் படுத்ததும் அதே நேரத்தில் விசுவின் அழைப்பு வர தொடங்கியது. பிந்து போனை எடுத்து காதில் வைத்தாள். விசு, பிந்து, இது என்ன விதமான பாரம்பரியம் உங்கள் குடும்பத்தில்? யார் இப்படி செய்வார்கள் என்று கூறினான். அப்போது பிந்து, ஆனால் விசு, இது ஒரு சடங்கு, திருமணத்திற்கு பிறகு ஒவ்வொரு பெற்றோரும் இந்த சடங்கை செய்வார்கள் என்று சொன்னார். அதற்கு விசு, அந்த சடங்குகள் எல்லாம் நரகத்திற்கு போகட்டும், நான் இப்போதே உன்னை அழைத்து வர வருகிறேன், நீயும் என்னுடன் அமைதியாக வீட்டிற்கு வந்துவிடு என்று சொன்னான். விசு மிகவும் கோபமாக இருந்தான். பிந்துவிடம் மிகவும் கடுமையான வார்த்தைகளில் இதை சொன்னான். அதற்கு பிந்து, ஆனால் விசு, நீங்கள் என் பேச்சு கேட்க முயற்சி செய்யுங்கள், நான் என் பெற்றோரிடம் என்ன காரணம் சொல்லுவேன் என்று கேட்டார். அதற்கு விசு, பிந்து, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ எந்த காரணத்தை வேண்டுமானாலும் சொல்லிக்கொள், ஆனால் நீ இப்போதே என்னுடன் வீட்டிற்கு வருவாய் என்று சொன்னான். பிறகு விசு பிந்துவிடம், சரி பிந்து, நீ இன்னும் உடைகளை மாற்றவில்லையா என்று கேட்டான். அதற்கு பிந்து, ஆம் விசு, நான் உடைகளை மாற்றிவிட்டேன், இப்போது நான் தூங்க போகிறேன் என்று சொன்னார். அதற்கு விசு பிந்துவிடம், பிந்து, அப்படியானால் நீ ரிசப்ஷன் விழாவிற்கு எப்படி தயாரானையோ அதே போல் தயாராகிக் கொள் என்று சொன்னான். பிந்து, ஆனால் விசு இப்போது என்று தன் பேச்சை முடிக்கவில்லை. அதற்குள் விசு பிந்துவை குறுக்கிட்டு, பிந்து, எனக்கு எதுவும் தெரியாது, நான் உன்னை அழைத்து வர வருகிறேன், நீ ரிசப்ஷன் விழாவில் எப்படி தயாரானியோ அதே தோற்றத்தில் உன்னை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னான். உன் நகைகள் அனைத்தையும் என் கைகளாலேயே நான் கலற்றுவேன், உன் ஒவ்வொரு பொருளையும் நான் என் கையால் கலற்ற விரும்புகிறேன், திருமணத்தின் முதல் இரவில் கலற்றியது போல். நீ என்னிடம் கேட்காமல் உன் அலங்காரத்தை எப்படி கலைத்தாய்? என் உரிமையை பறிக்க நீ யார்? பார்விந்து, இப்போது நீ என் மனைவி,
இப்போது என்னிடம் கேட்காமல் எதையும் செய்ய உனக்கு அனுமதி இல்லை. விசுவின் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்ட பிந்துவின் சுவாசம் அவள் மார்பிலேயே சிக்கியது போல் இருந்தது. ஏனெனில் அந்த நேரத்தில் விசு பிந்து முன் இல்லை. ஆனால் அவனது கடுமையான வார்த்தைகள் விசுவின் கோபத்தின் ஆழத்தை பிந்துவுக்கு உணர வைத்தன. பிந்து, விசு, தயவு செய்து என் பேச்சை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நான் இப்போது உங்களுடன் வர முடியாது. நான் என் வீட்டினரிடம் என்ன சொல்வேன்? திடீரென்று உங்களுடன் செல்வதாக சொன்னால் என் வீட்டினர் கவலைப்படுவார்கள் என்று சொன்னாள். விசு, பார் பிந்து, உன் வீட்டில் யார் கவலைப்படுகிறார்கள், யாருக்கு வருத்தமாக இருக்கிறது என்று எனக்கு கவலை இல்லை. நீ என் மனைவி பிந்து. எனக்கு இரவு என் அறையில் உன் தேவை இருக்கிறது. ஒவ்வொரு இரவும் உன்னை என் படுக்கையில் பார்க்க விரும்புகிறேன். உன் துணையை உணர விரும்புகிறேன். பார் பிந்து, இப்போது உனக்கு 15 நிமிடங்கள் மட்டுமே உள்ளன. 15 நிமிடங்களுக்குள் நீ ரிசப்ஷன் விழாவிற்கு எப்படி தயாரானையோ அதே போல் தயாராகிக்கொள். அதே சிவப்பு மற்றும் பச்சை நிற உடை மற்றும் நிறைய நகைகள், அதை நான் இன்றிரவு ஒவ்வொன்றாக என் கைகளால் கலற்றுவேன் என்று சொன்னான். பிந்து, விசு, நான் உங்களுடன் வர ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்வேன். ஆனால் இப்படி மீண்டும் அலங்காரம் செய்து கொள்வது பற்றி நான் யாரிடம் என்ன சொல்வேன் என்று கேட்டார். அதற்கு விசு, பார் பிந்து, நான் உனக்கு சிக்னல் கொடுத்த போது நீ இதை அப்போதே யோசித்திருக்க வேண்டும். எந்த காரணத்தையும் சொல்லி உன் அம்மாவுடன் செல்ல வேண்டாம் என்று மறுத்துவிடு. ஆனால் இல்லை, நீ என்னை பார்க்க கூட சிரமப்படவில்லை. இதன் பொருள் என் கண்ணில் உனக்கு எந்த மதிப்பும் இல்லைதானே? நீ இங்கிருந்து போகாவிட்டால் இதெல்லாம் நடந்திருக்காது. ஆனால் இப்போது நீ தவறு செய்து விட்டதால் நீயே அதன் விளைவுகளை அனுபவிக்க வேண்டும் அல்லவா என் அன்பே? பிந்து விசுவை சமாதானப்படுத்த எல்லா முயற்சிகளையும் செய்தாள். ஆனால் இன்று விசுவுக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. அவன் எதையும் கேட்க தயாராக இல்லை. தன் பேச்சை முடித்த விசு உடனடியாக போனை துண்டித்து விட்டான். ஆனால் பாவம் பிந்து ஒரு விசித்திரமான சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டாள். இப்போது அவள் என்ன செய்வது, என்ன செய்யக்கூடாது என்று தெரியவில்லை. சரி, முதலில் பிந்து தன் தாயின் நம்பிக்கையை பெற்று, அம்மா, விசுவுக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் நான் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். நான் அப்புறம் ஒரு முறை தங்குவதற்கு வருவேன் என்று சொன்னாள். இதற்கு பிந்துவின் தாயும் அதிகம் ஆட்சேபிக்கவில்லை. சரி மகளே, பரவாயில்லை, இந்த நேரத்தில் மருமகனின் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது மிகவும் முக்கியம் என்று சொன்னாள். பிந்து தனது மாமியார் வீட்டிற்கு திரும்ப தன் தாயை சம்மதிக்க வைத்தாள். ஆனால் அவளுக்கு அது முற்றிலும் சரியாக தோன்றவில்லை. மீண்டும் ரிசப்ஷன் உடை அணிந்து மீண்டும் மணப்பெண் போல் அலங்காரம் செய்து கொண்டு தன் பிறந்த வீட்டிலிருந்து கிளம்புவது. சரி, பிந்து தன் பொருட்களை அனைத்தையும் பேக் செய்து தன் பையில் வைத்துக் கொண்டாள். பிறகு விசு வெளியே பிரதான வாயிலுக்கு வந்தபோது அவன் பிந்துவை அழைத்து, பிந்து, பிந்து, நீ வெளியே வா, நான் உள்ளே வரமாட்டேன் என்று சொன்னான். பிறகு பிந்து தன் பொருட்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள். பிந்துவை பார்த்து விசுவின் நெற்றியில் சுருக்கங்கள் விழுந்தன. அதே நேரத்தில் பிந்து தன் பொருட்களை பின் இருக்கையில் வைத்துவிட்டு விசுவின் பக்கத்து இருக்கையில் அமர்ந்தாள். பிறகு விசு பிந்துவிடம், பிந்து, நான் உன்னை தயாராக சொன்னேனே, பின் ஏன் நீ தயாராகவில்லை என்று கேட்டான். என் ஒரு வார்த்தையும் இப்போது உனக்கு கேட்காது போல் இருக்கிறது என்று விசு சொன்னான். அப்போது பிந்து, விசு, தயவு செய்து இதையாவது புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நான் இப்படி ஒரு மணப்பெண்ணை போல அலங்காரம் செய்து கொண்டு கிளம்பினால் அம்மா என்ன நினைப்பார்? நான் ஏன் இன்று மீண்டும் ஒரு மணப்பெண்ணாக செல்கிறேன் என்று நினைப்பார். நான் உன்னுடன் செல்ல ஒரு வழியை மிகுந்த சிரமப்பட்டு கண்டுபிடித்தேன். இந்த நேரத்தில் விசு எந்த சலசலப்பும் செய்யாதது கடவுளுக்கு நன்றி. அவன், சரி பிந்து, இப்போதைக்கு நான் உன்னை மன்னிக்கிறேன். ஆனால் வீட்டிற்கு வந்ததும் நீ எனக்கு தயாராக வேண்டும். எப்படி என்றால், நீ ரிசப்ஷன் விழாவிற்கு எப்படி தயாரானையோ அதே போல் என்று சொன்னான். பிந்துவுக்கு வேறு வழி இல்லை. அவள், சரி விசு, நான் உங்களுக்காக அப்படியே தயாராகிறேன். ஆனால் நீங்களும் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்கள். நீங்கள் என்னை அதிகம் தொந்தரவு செய்ய மாட்டீர்கள். ஏனென்றால் நேற்று இரவு நீங்கள் என்னை துளியும் தூக்கவிடவில்லை. இன்று காலை முதல் நான் விழித்திருக்கிறேன். அதனால் என் தலைவலி தாங்க முடியாமல் வெடிக்கிறது. எனக்கு தூக்கமும் அதிகமாக வருகிறது என்று சொன்னாள். இதை கேட்ட விசு, அடி பைத்தியக்காரி, நீ முதலில் வீட்டிற்கு வா, இன்று நான் உன்னை அப்படி தூங்க வைப்பேன். உனக்கு மிகவும் இனிமையான தூக்கம் வரும் என்று சொன்னான். இதை சொல்லும் போது விசுவின் கண்களில் குறும்பு மின்னியது. அதை பார்த்த பிந்துவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. சரி, அவர்கள் இருவரும் வீட்டிற்கு வரும் வரை விசுவின் தாய் தூங்கிவிட்டார். ஆனால் பிந்து தன் அறைக்குள் நுழைந்ததும் விசு, சரி பிந்து, இப்போது சீக்கிரம் தயாராகு என்று சொன்னான். அப்போது பிந்து மீண்டும் தன் ரிசப்ஷன் உடையை அணிந்து மேக்கப் போட்டு அப்படியே தயாராகிவிட்டார்.
அவள் எல்லா நகைகளையும் அணிந்திருந்தாள். பிறகு பிந்து தன் துப்பட்டாவை தன் தலையில் போட முயன்ற போது விசு அவன் அருகில் வந்து மீண்டும் பிந்துவுடன் தன் இஷ்டப்படி நடந்து கொள்ள ஆரம்பித்தான். பிந்து 2 நாட்களாக களைத்து போயிருந்தாள். அவளது கண்களும் தூக்கத்தால் கனத்திருந்தன. ஆனால் விசுவுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை. பிறகு நள்ளிரவு 2 மணிக்கு பிந்துவின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிய ஆரம்பித்தது. ஆனால் விசு தன் விருப்பப்படி செய்வதை நிறுத்தவே இல்லை. கடைசியில் பிந்து விசுவிடம் கைகளை கூப்பி, தயவு செய்து விசு, போதும் நிறுத்துங்கள், என்னை கொஞ்சம் நேரம் தூங்க விடுங்கள் என்று சொன்னார். ஆனால் விசு பிந்துவின் எந்த வார்த்தையையும் கேட்க தயாராக இல்லை. விசுவை பார்த்தால் அவன் ஏதோ ஒரு மோகம் பிடித்து ஆட்டுவிப்பது போல் தோன்றியது. என்றும் பிந்து இரவு முழுவதும் விழித்திருந்து கழித்தாள். காலை வந்ததும் விசு ஒரு பக்கமாக திரும்பி தூங்கிவிட்டான். ஆனால் பிந்து இப்போதும் மிகவும் அழுது கொண்டிருந்தாள். ஏனென்றால் அவளது அடிவயிற்றில் வலி இருந்தது. வலி மிகவும் தீவிரமாக இருந்தது. அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. பிறகு வலி பிந்துவால் பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு அதிகரித்ததும் அவள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த விசுவை எழுப்ப அவன் தோலை பிடித்து அசைக்க ஆரம்பித்தாள். விசுவும் திடீரென்று ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்டான். பிந்து வலியில் துடிப்பதை பார்த்து அவனும் பயந்து, என்ன நடந்தது பிந்து, ஏன் இப்படி அழுகிறாய் என்று விசு கேட்டான். அப்போது பிந்து, விசு, தயவு செய்து எதையாவது செய்யுங்கள் விசு, எனக்கு மிகவும் வலி ஏற்படுகிறது, என்னால் தாங்க முடியவில்லை என்று சொன்னார். பிந்து தனது 2 கைகளையும் அடி வயிற்றின் மீது வைத்து துடிப்பதை கண்ட விசு தானும் பயந்து விட்டான். ஏனென்றால் பிந்துவுக்கு என்ன நடந்தது என்று அவனுக்கும் புரியவில்லை. விசு பிந்துவிடம், ஒரு நிமிடம் காத்திரு பிந்து, நான் இப்போது அம்மாவை அழைத்து வருகிறேன் என்று சொன்னான். இதை சொல்லி விசு விரைவாக படுக்கையில் இருந்து எழுந்து தன் சட்டையை அணிந்து பொத்தான்களை போட்டுக்கொண்டு தன் கைகளால் தன் முடியை சரி செய்து கொண்டு அறையிலிருந்து வெளியேறினான். சிறிது நேரம் கழித்து விசுவின் தாய் பதற்றத்துடன் அறைக்கு வந்தார். அப்போது பிந்து வலியில் மிகவும் துடித்துக் கொண்டிருப்பதை அவர் பார்த்தார். பிந்துவுக்கு என்ன நடந்தது என்று விசுவின் தாய்க்கும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் அவர் விசுவிடம், விசு, டிரைவரிடம் சீக்கிரம் வண்டியை எடுக்க சொல், பிந்துவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று சொன்னார். தன் தாயின் சொல்படி விசு விரைவாக வெளியே சென்றான். அதற்குள் விசுவின் தாய் பிந்துவை ஆதரித்து வண்டி வரை அழைத்து வந்தார். ஆனால் அவர்கள் பிந்துவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது பெண் மருத்துவர் விசுவின் தாயை மிகவும் மோசமாக திட்டினார். உங்கள் மகன் தன் மனைவியை என்ன செய்திருக்கிறான் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்கள் மகன் மனிதனா அல்லது மிருகமா? அவனுக்கு கொஞ்சமும் உணர்வு இல்லையா என்று கேட்டார். பிறகு மருத்துவர் பிந்துவின் மாமியாரிடம், பிந்துவின் உள் உறுப்புகளில் காயங்கள் ஏற்பட்டுள்ளன என்று சொன்னார். அதனால் தன் மகனிடம் சில நாட்களுக்கு தன் மனைவியிடமிருந்து விலகி இருக்கும்படி சொல்லுங்கள் என்றார். டாக்டரின் பேச்சை கேட்டதும் விசுவின் தாயும் வெட்கப்பட்டார். பிறகு அவர் பிந்துவை அழைத்து கிளினிக்கில் இருந்து வெளியே வந்ததும் விசு வெளியே வண்டிக்கு அருகில் நின்று கொண்டிருப்பதை அவர் பார்த்தார். தன் தாயை பார்த்ததும் விசு அவரிடம், அம்மா, பிந்துவுக்கு என்ன ஆனது என்று கேட்டான். அதற்கு அவனது தாய் அவளை கோபமாக பார்த்தார். பிறகு, வெட்கங்கெட்டவனே, இது உனக்கு தெரிந்திருக்க வேண்டும், இன்று நீ என்னை மிகவும் அவமானப்படுத்தி விட்டாய் என்று சொன்னார். விசுவும் ஓரளவு புரிந்து கொண்டிருந்தான். அதனால் தான் இப்போது அவன் தன் தாயிடமிருந்து பார்வையை திருப்பினான். ஆனால் பிந்து வண்டியில் உட்கார்ந்ததும் தன் கண்களை மூடிக்கொண்டாள். ஏனென்றால் அவள் 2 நாட்களாக சரியாக தூங்கவில்லை. மேலும் வலி தாங்க முடியாமல் அவளது நிலை இன்னும் மோசமாகிவிட்டது. மருத்துவர் பிந்துவுக்கு ஊசி போட்டிருந்தார். மேலும் சில மருந்துகளையும் எழுதி கொடுத்திருந்தார். இதனால் அவளது வலிக்கு சற்று நிவாரணம் கிடைக்கும். பிறகு விசு தன் வண்டியை ஸ்டார்ட் செய்ததும் அவனது தாய், விசு, பிந்துவை அவளது பிறந்த வீட்டில் விட வேண்டும் என்று சொன்னான். பிறகு விசு, ஆனால் ஏன் அம்மா என்று கேட்டான். அதற்கு அவனது தாய், ஏனென்றால் இப்போது பிந்து 8 நாட்கள் தன் தாயின் வீட்டில் தங்குவாள், அங்கேயே ஓய்வெடுப்பாள் என்று சொன்னாள். அப்போது விசு, ஆனால் அம்மா, பிந்து இங்கே நம் வீட்டிலும் ஓய்வெடுக்கலாமே என்று கேட்டான். அப்போது விசுவின் தாய், நீ உன் மூளையை அதிகம் இயக்காதே, நான் சொல்வதை செய் என்று சொன்னாள். பிந்து மனதுக்குள் தன் மாமியாருக்கு நன்றி சொன்னாள். மேலும் விசுவின் அம்மா பிந்துவை அவளது பிறந்த வீட்டில் விட்டு விட்டார். அவர் பிந்துவின் தாயிடம், விசுவின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் பிந்து புகுந்த வீட்டிலிருந்து திரும்பி வரும் சடங்குகளுக்கும் உங்களிடம் தங்க முடியவில்லை அல்லவா? அதனால் இப்போது அவள் 8 நாட்கள் உங்களிடமே இருப்பாள் என்று சொன்னார். இதை கேட்ட பிந்துவின் தாய் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் அவளது மகளின் முகத்தில் வலியின் தடயங்கள் தெளிவாக தெரிந்தன. ஆனால் பிந்து தன் தாயிடம் எதுவும் சொல்லவில்லை. ஏனென்றால் விசுவின் தாய் அவளிடம் கைகளை கூப்பி இது குறித்து தன் குடும்பத்தினரிடம் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று கெஞ்சி இருந்தார். விசுவின் தாய் பிந்துவின் தலையை தடவி அவளுக்கு ஆறுதல் அளித்து,
பிந்து, மகளே, நான் விசுவுக்கு புரிய வைப்பேன். அவன் இனிமேல் உன்னிடம் இப்படி நடந்து கொள்ள மாட்டான் என்று சொன்னார். ஆனால் பிந்துவின் மனதில் விசுவின் நெருக்கத்தின் பயம் குடிகொண்டிருந்தது போல் இருந்தது. விசுவும் 2 நாட்கள் எதுவும் சொல்லவில்லை. பிந்து இந்த 2 நாட்களையும் மிகவும் அமைதியாக கழித்தாள். ஆனால் 2 நாட்களுக்கு பிறகு விசு பிந்துவிற்கு போன் செய்தான். அப்போது பிந்து தூங்குவதற்கு தயாராகி கொண்டிருந்தான். பிந்து போனை எடுத்ததும் விசு, அடடா பிந்து, என்னிடமிருந்து விலகி இருக்க நல்ல காரணம் கண்டுபிடித்திருக்கிறாய். உனக்கு அப்படி என்னதான் ஆகிவிட்டது? நீ உன் பிறந்த வீட்டிற்கு சென்று உட்கார்ந்து விட்டாய் என்று கேட்டான். அப்போது பிந்து, விசு, மாமியார் உங்களுக்கு எதுவும் சொல்லவில்லையா என்று கேட்டான். அதற்கு விசு, ஏன் பிந்து, இந்த உலகில் நீதான் திருமணம் செய்த முதல் பெண்ணா? எல்லோருக்கும் திருமணம் நடக்கிறது. எல்லா பெண்களின் கணவர்களும் தங்கள் மனைவியருடன் இதையெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் அவர்களின் மனைவிகள் இப்படி உட்கார்ந்து அழுவதில்லை. பிந்து, கொஞ்சம் தைரியமாக இருக்கவும் கற்றுக்கொள். இப்படி சிறிய விஷயங்களுக்காக சத்தம் போடாதே. நீ அந்த பெண் மருத்துவரிடம் என்ன சொன்னாய் என்று தெரியவில்லை. பிறகு மருத்துவரின் அம்மாவிடம் என்ன சொன்னார் என்று தெரியவில்லை. என் அம்மா என்னிடம் கேட்காமலேயே நேரடியாக 8 நாட்களுக்கு உன்னை என்னிடமிருந்து பிரித்து உன் பிறந்த வீட்டில் விட்டு விட்டார். பார் பிந்து, எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் நான் உன்னை விட்டு 8 நாட்கள் தனியாக இருக்க முடியாது. ஏனென்றால் நான் இப்படி படுக்கையில் தனியாக இரவுகளை கழிக்க திருமணம் செய்யவில்லை என்று சொன்னான். பிந்து, விசு, நான் என் வழியின் ஊடாக செல்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். அதற்கு விசு, உன் பிதற்றலை நிறுத்து பிந்து. உன் இந்த தினமும் கேட்கும் பழைய பிதற்றலை கேட்க நான் போன் செய்யவில்லை. 2 நாட்களாக நான் பைத்தியம் பிடிக்கிறேன். எனக்கு இரவில் சரியாக தூக்கமும் வரவில்லை. ஏனென்றால் எனக்கு படுக்கையில் உன் தேவை இருக்கிறது. பார் பிந்து, நான் உன்னிடம் கடைசியாக சொல்கிறேன். நீ எந்த காரணத்தை வேண்டுமானாலும் சொல், எதை வேண்டுமானாலும் செய். ஆனால் வீட்டிற்கு திரும்பி வந்துவிடு என்று சொன்னான். இப்போது பிந்துவுக்கு விசுவின் பிடிவாதத்திற்கு எந்த தீர்வும் இல்லை. அதனால் தற்காலிகமாக அவள் போனை அணைத்து விட்டாள். ஏனென்றால் பிந்து ஏற்கனவே தன் வலியுடன் போராடி கொண்டிருந்தாள். 2 நாட்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் அவளது வலி சற்று குறைந்திருந்தது. ஆனால் இப்போது விசு அவளை மன ரீதியாக தொந்தரவு செய்தான். அதனால் பிந்து விசுவின் போனை எடுக்க மாட்டாள் என்றும் ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லுவாள் என்றும் முடிவு செய்திருந்தாள். ஆனால் விசு அவ்வளவு சீக்கிரம் பிந்துவை விட போவதில்லை. சில நாட்களில் பிந்து விசுவின் போனை எடுக்கவே இல்லை. எப்போது எடுத்தாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி, இப்போது பிஸியாக இருக்கிறேன், கொஞ்ச நேரம் கழித்து போன் செய்கிறேன் என்று சொல்லி விடுவாள். இப்படி 8 நாட்கள் கடந்து விட்டன. விசு கோபத்தில் தவித்துக் கொண்டிருந்தான். விசுவின் தாயும் அவனை பிந்துவை அழைத்து செல்ல வேண்டாம் என்று தடுத்திருந்தார். 8 நாட்களுக்கு பிறகு விசுவின் தாய் பிந்துவை வீட்டிற்கு அழைத்து வந்தார். பிந்து தன் மாமியார் வீட்டிற்கு திரும்பி வந்த போது விசு மிகவும் மனநிலை சரியில்லாமல் இருப்பதை அவள் பார்த்தாள். விசு பிந்துவை பார்த்ததும் தன் முகத்தை வேறு திசையில் திருப்பிக் கொண்டான். அமைதியாக தன் உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். இடையில் திருட்டுத்தனமாக கண்களால் பிந்துவை பார்த்து கொண்டிருந்தான். சாப்பிட்ட பிறகு விசு விரைவாக தன் அறைக்கு சென்றான். ஏனென்றால் பிந்துவும் விரைவில் அறைக்கு வந்து அவனை சமாதானப்படுத்த முயற்சி செய்வாள் என்று அவன் நினைத்தான். ஆனால் பிந்து சாப்பிட்டு முடிந்ததும் விசுவின் தாய் பிந்துவை தன் அறைக்கு அழைத்து, பிந்து, மகளே, என் மகனின் நடத்தையால் நான் மிகவும் வெட்கப்படுகிறேன். ஆனால் நீயும் என்னிடம் எல்லாவற்றையும் சொல்லி இருக்க வேண்டும் என்று சொன்னாள். அப்போது பிந்து, அத்தே, எனக்கே இந்த விஷயங்களை பற்றி அவ்வளவாக தெரியாது. இருந்தாலும் நான் விசுவை சமாதானப்படுத்த நிறைய முயற்சித்தேன். ஆனால் விசு என் பேச்சை கேட்கவே இல்லை என்று சொன்னாள். அப்போது விசுவின் தாய், பிந்து, மகளே, ஆனால் இப்போது நீ கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் நான் விசுவுக்கு நன்றாக புரிய வைத்து விட்டேன். மேலும் அவனிடம் கடுமையாக சத்தம் போட்டிருக்கிறேன். அவன் இனிமேல் உன்னிடம் இப்படி நடந்து கொள்ள மாட்டான். ஆனால் நீயும் உன் அறைக்கு சற்று தாமதமாகவே செல்ல முயற்சி செய் என்று சொன்னாள். அப்போது பிந்து, சரி அத்தை, நீங்கள் சொல்வது போலவே நான் செய்வேன் என்று சொன்னாள். பிந்து சிறிது நேரம் தன் மாமியாரின் அறையிலேயே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள். அதே சமயம் விசு தன் அறையில் அமர்ந்து கோபத்தால் பொங்கி எழுந்து கொண்டிருந்தான். எவ்வளவு நேரமாக பிந்து வருவதற்காக காத்திருந்தான் என்று தெரியவில்லை. பிறகு இரவு 11 மணிக்கு பிந்து தன் அறைக்கு வந்தபோது விசு தன் லேப்டாப்பில் ஏதேதோ பொழுதுபோக்கிற்காக செய்து கொண்டிருப்பதை அவள் பார்த்தாள். பிந்துவை பார்த்ததும் விசுவுக்கு மிகவும் கோபம் வந்தது. பிறகு பிந்து அறைக்குள் நுழைந்ததும் விசு, பிந்து, கதவை மூடி பூட்டிவிடு என்று சொன்னான். இன்று விசு மிகவும் கோபமாக இருந்தான். அதை பார்த்து பிந்து மிகவும் பயந்து விட்டாள். பிந்துவும் அமைதியாக கதவை மூடி பூட்டிவிட்டு மெதுவாக படுக்கையின் மறுபக்கத்திற்கு வந்தாள். பிந்து படுக்கை அருகே வந்ததும் விசு மிகுந்த கோபத்துடன் தன் லேப்டாப்பை மூடினான்.
அதை பக்க மேசையில் வைத்துவிட்டு, விந்து, கடைசியில் நீ உன்னை என்னவென்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? என் பார்வையில் உனக்கு என்ன மதிப்பு இருக்கிறது என்று கேட்டான். அப்போது விந்து, விசு, நீங்கள் என் கணவர், நான் உங்களை மிகவும் மதிக்கிறேன். ஆனால் நீங்களும் என் மீது கொஞ்சம் அக்கறை வைத்திருக்க வேண்டும் அல்லவா? நான் 8 நாட்களாக மருந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா என்று கேட்டார். அப்போது விசு, பார் விந்து, நீயும் என் முன்னால் உன் ஞான புத்தகத்தை திறக்காதே. ஏனென்றால் நான் ஏற்கனவே என் அம்மாவிடம் நீண்ட விரிவுரையை கேட்டுவிட்டேன். நீயும் உன் ஞானமும் நரகத்திற்கு போங்கள். இதெல்லாம் நடக்கும் ஒரே பெண் நீ இல்லை. எல்லா கணவர்களும் தங்கள் மனைவியருடன் இப்படித்தான் வாழ்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் முன்னே போல் சலசலப்பு ஏற்படுத்துவதில்லை என்று சொல்லிவிட்டு விசு தன் தலையணையை சரி செய்து மறுபக்கம் திரும்பி படுத்துக் கொண்டான். விசுவின் இந்த அணுகுமுறையை பார்த்த பிந்துவின் கண்களில் பெரிய பெரிய கண்ணீர் துளிகள் மின்னின. அதை பிந்து தனக்குள்ளேயே எங்கோ மறைத்துக் கொண்டாள். பிறகு பிந்து தன்னை சமாளித்துக் கொண்டு விசுவின் அருகே வந்தாள். ஆனால் விசு மறுபக்கம் திரும்பி படுத்திருந்தான். மேலும் மிகவும் கோபமாக இருந்தான். பிந்து விசுவின் கையின் மீது தன் கையை வைத்தாள். விசு பிந்துவின் கையை உதறிவிட்டு, பிந்து, என்னிடமிருந்து விலகியிரு. என்னை தொட முயற்சிக்காதே. உன் டாக்டர் உன்னை ஓய்வெடுக்க சொன்னார் அல்லவா? அப்படியானால் போய் தூங்கு. இன்று முதல் நான் உனக்கு எதுவும் சொல்ல மாட்டேன் என்றான். அப்போது பிந்து, தயவு செய்து விசு, என் மீது கோபப்படாதீர்கள் என்று சொன்னார். அதற்கு விசு, பிந்து, நான் கோபப்படுவதால் உனக்கு என்ன என்று கேட்டான். அப்போது பிந்து, விசு, ஏன் விசித்திரமாக இருக்காது? நான் வேறுபடுகிறேன். அது மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. ஏனென்றால் நான் உங்கள் மனைவி. நான் உங்களை நேசிக்கிறேன். மேலும் நீங்கள் என்னிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டு படுத்தால் நான் வேறுபடுவேன் அல்லவா? பிந்து இதை சொன்னதும் விசு அவளை நோக்கி திரும்பி, பிந்து, உனக்கு உண்மையிலேயே வித்தியாசமாக இருக்கிறதா? நான் கோபமாக இருக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டான். பிந்து, ஆம் விசு, நீங்கள் என் மீது கோபமாக இருப்பது எனக்கு தெரிகிறது. உங்கள் வாய் பலூன் போல் ஊதப்பட்டுள்ளது. நீங்கள் என்னை பார்க்கவில்லை. அதனால் நீங்கள் என் மீது கோபமாக இருக்கிறீர்கள் அல்லவா? அப்போது விசு பிந்துவின் கூந்தலில் தன் விரல்களை மாட்டி, பிந்து, நான் கோபமாக இருக்கிறேன் என்று உனக்கு தெரிந்தால் நீ என்னை சமாதானப்படுத்த மாட்டாயா என்று கேட்டான். விசுவின் கண்களில் குறும்பு மின்னியது. அதை பார்த்த பிந்துவின் இதய துடிப்பு அதிகரித்தது. விசுவுக்கு எது மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதை அவள் நன்றாக அறிந்திருந்தாள். பிந்து தன் பார்வையை விசுவின் முகத்தில் இருந்து விலக்கி, விசு, வா, இன்றிரவு முழுவதும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வோம் என்று சொன்னாள். விசு, இல்லை, பேச்சால் நீ என்னை சமாதானப்படுத்த முடியாது. என்னை சமாதானப்படுத்த வேறு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னான். விசுவின் இந்த கோரிக்கையை தவிர்க்க பிந்து வேறு விஷயங்களை பற்றி பேச ஆரம்பித்தாள். ஆனால் விசு அவளது பேச்சை கேட்கவே இல்லை. சிறிது நேரம் கழித்து விசு தானே பிந்துவிற்கு நெருங்கி வர ஆரம்பித்தான். உடனே பிந்து எழுந்து உட்கார்ந்து, தயவு செய்து விசு, இன்று வேண்டாம் என்று சொன்னாள். விசு, பிந்து, நான் தொட்டதும் ஏன் உன் உயிர் போகிறது? நான் உன் கணவன். நான் உனக்கு நெருங்கவில்லை என்றால் வேறு எங்கு போவேன்? நான் வேறு ஒரு பெண்ணிடம் செல்ல வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா, இல்லையா? பார் பிந்து, நீ என் மனைவி. நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். அதனால் என் அன்பையும் என் ஆர்வத்தையும் என் தீவிரத்தையும் உன்னிடம் மட்டுமே கொட்ட விரும்புகிறேன். ஆனால் நீ என்னை உன்னிடம் வர மறுக்கும் போது, என்னிடமிருந்து விலகி செல்ல காரணம் தேடிக்கொண்டிருக்கும் போது உன் இத்தகைய செயல்கள் என் பிடிவாதத்தை மேலும் அதிகரிக்கின்றன. வேறு எதுவும் இல்லை. ஒரு மனிதன் பிடிவாதம் பிடித்து விட்டால் அவனுக்கு சரி தவறு எதுவும் தெரியாது. அவன் தன் பிடிவாதத்தை நிறைவேற்றுவதில் மட்டுமே குறியாக இருப்பான். போதும் பேச்சு, இப்போது என்னிடம் வா. நான் சமாதானமாகும் விதத்தில் என்னை சமாதானப்படுத்து. பார் பிந்து, நீ என்னிடம் வரவில்லை என்றால் நான் உன்னிடம் வர வேண்டும். பிறகு நான் உன்னிடம் வரும்போது மீண்டும் உன்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும். அந்த பெண் மருத்துவருக்கும் நீ எவ்வளவு பணம் கொடுத்தாய் என்று தெரியவில்லை. உன் கணவரிடமிருந்து விலகி இருப்பதற்கான புதிய வழிகளை நீ கண்டுபிடித்திருக்கிறாய். உன் சூழ்ச்சிகளை நான் நன்றாக அறிவேன். உன் இந்த அழகை யாருக்கு காட்ட விரும்புகிறாய் என்று தெரியவில்லை. விசு விஷயத்தை எங்கிருந்து எங்கோ கொண்டு சென்றான். அதை கேட்டு பிந்து மிகவும் வருத்தப்பட்டாள். ஏன் வருத்தப்பட மாட்டாள்? ஒரு கணவன் தன் மனைவியின் நடத்தையை கேள்வி கேட்கும் போது அது நேரடியாக இதயத்தில் வலிக்கிறது. பிந்துவின் இதயத்திலும் அப்படியே வலி ஏற்பட்டது. ஏனென்றால் இப்போது அவளது நடத்தையை கேள்வி கேட்கப்பட்டது. பிந்து ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து கண்களை மூடிக்கொண்டாள். தன்னை விசுவிடம் ஒப்படைத்தாள். விசு அன்றும் பிந்துவை இரவு முழுவதும் தூங்க விடவில்லை. பிந்து கண்களை மூடியதும் விசு அவள் கன்னங்களை தட்ட தொடங்கினான். பிந்து, உனக்கு தூங்க அனுமதி இல்லை. என்னை பார் பிந்து, என் உணர்ச்சிகளை தணிக்க எனக்கு உதவு என்று சொன்னான். பிந்துவுக்கு தன் கணவன் மிகவும் இரக்கமற்றவன் என்று தோன்றியது. தன் மனைவியின் துன்பத்தை பற்றி அவனுக்கு எந்த கவலையும் இல்லை என்று தோன்றியது.
இருப்பினும் பிந்து சற்று எதிர்ப்பு காட்டினால் விசுவின் ஆவேசம் இன்னும் அதிகரிக்கும். அதை பொறுத்துக் கொள்வது பிந்துவால் முடியாது. ஏனென்றால் பிறகு பிடிவாதத்தில் விசு பிந்துவை தூங்க விட மாட்டான், தானும் தூங்க மாட்டான். விசுவின் தந்தைக்கு சொந்தமாக தொழில் இருந்தது. அதனால் விசு அலுவலகத்திற்கு தாமதமாகவே செல்வான். சில சமயங்களில் 10 மணி, சில சமயங்களில் 11 மணி. ஏனென்றால் அது அவர்களின் சொந்த வணிகம் என்பதால் விசுவை யாரும் கேட்கவில்லை. மேலும் விசுவுக்கு தன் வேலையை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஏனென்றால் அலுவலக ஊழியர்களே வேலையை கவனித்துக் கொள்வார்கள். அதனால் தான் அவன் இரவு முழுவதும் பிந்துவுடன் விழித்திருப்பான். அதன் விளைவாக 15 நாட்களுக்குள் பிந்து பலவீனமடைய ஆரம்பித்தாள். அவளது முகத்தின் பொலிவு இப்போது முற்றிலும் மங்க ஆரம்பித்தது. இரவு முழுவதும் விழித்திருந்து அவளது கண்களை சுற்றி கருவளையங்கள் உருவாக ஆரம்பித்தன. ஆனால் விசு என்பவன் ஒருவன். அவனது ஆவேசம் ஒருபோதும் முடிவடையவில்லை. விசு ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் பால் குடிப்பான், அதிலும் உலர் பழங்களுடன். விசு எல்லா வகையிலும் தன்னை கவனித்துக் கொண்டான். அதே சமயம் அவன் பிந்துவிடம் குண்டான பெண்களை தனக்கு சுத்தமாக பிடிக்காது என்று சொல்வான். அதனால் பிந்து எப்போதும் இப்படி பொருத்தமாக இருக்க வேண்டும். பிந்து இப்போது புகார் சொல்வதை நிறுத்திவிட்டாள். தன்னை சூழ்நிலைக்கு ஒப்படைத்தாள். பிந்து நேரம் செல்ல செல்ல விசு தானாகவே மாறிவிடுவான் என்று நினைத்தாள். ஆனால் அது பிந்துவின் எண்ணம் மட்டுமே. உண்மை அதைவிட பயங்கரமானது. அது பிந்துவுக்கு ஒருவேளை தெரியாது. பிந்துவின் திருமணமான 1 மாதம் கடந்து விட்டது. ஆனால் விசு இன்றும் அப்படியே இருந்தான். அவனிடம் ஒரு துளி கூட மாற்றம் இல்லை. சில சமயங்களில் பிந்து விசுவால் மிகவும் சோர்வடைந்தாள், அழ ஆரம்பித்து விடுவாள். ஆனால் விசுவிடம் எதுவும் சொல்லவில்லை. பிறகு 1 மாதத்திற்கு பிறகு பிந்துவின் உடல்நிலை மிகவும் மோசமடைய ஆரம்பித்தது. பிந்துவின் மாமியார் அவளை ஒரு பெண் மருத்துவரிடம் அழைத்து சென்ற போது மருத்துவர் பிந்து கர்ப்பமாக இருப்பதாக நல்ல செய்தியை சொன்னார். ஆனால் மருத்துவர் அதனுடன் சில ஆரம்ப மாதங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், இந்த நாட்களில் உங்கள் கணவர் உங்களுக்கு அருகில் வரக்கூடாது என்றும் கூறினார். அப்போது விசுவின் தாய், டாக்டர் அம்மா, கவலைப்பட வேண்டாம், நீங்கள் சொன்னது போலவே நடக்கும் என்று சொன்னார். மருத்துவர் பிந்துவின் மாமியாரிடம், பாட்டி, இந்த நாட்களில் பிந்துவின் கணவர் அவளுக்கு அருகில் வந்தால் அவளுக்கு கருச்சிதைவு கூட ஏற்படலாம். ஏனென்றால் பிந்துவின் உடல் ஏற்கனவே மிகவும் பலவீனமாக உள்ளது. அதனால் பிந்து இதற்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீங்களும் இதை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். பராமரிக்க வேண்டும் என்று பெண் மருத்துவர் பிந்துவை படுக்கையில் இருந்து எழக்கூட வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் விசுவுக்கு இது தெரிந்ததும் அவன் கோபத்தால் குதித்தான். அவன், பிந்து, இப்போது நீ என்ன புது நாடகத்தை ஆரம்பித்திருக்கிறாய்? இந்த குழந்தை எங்கிருந்து வந்தது நம்மிடையே? பார் பிந்து, நான் உனக்கு இப்போதே சொல்கிறேன், நான் இப்போது அப்படி எந்த மனநிலையிலும் இல்லை. எனக்கு இப்போது குழந்தை வேண்டாம். நான் நாளைக்கே உனக்கு கருக்கலைப்பு செய்து விடுகிறேன். ஏனென்றால் நான் இப்போது என் திருமண வாழ்க்கையை அனுபவிக்க மட்டுமே விரும்புகிறேன் என்று சொன்னான். இதை கேட்டு பிந்து அதிர்ச்சி அடைந்தாள். ஏனென்றால் அவள் குழந்தைகள் பிறக்கும் மகிழ்ச்சியில் விசு தானும் கவனமாக இருப்பான் என்று நினைத்தாள். மேலும் தன் சொந்த குழந்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரியமானது. ஒரு மனிதனுக்கு தான் தந்தையாக போகிறோம் என்று தெரிந்தால் அவனது எண்ணம் தானாகவே மாறிவிடும். ஆனால் விசு இதற்கெல்லாம் அப்பாற்பட்டிருந்தான். அப்போது பிந்து, ஆனால் விசு, நான் இந்த குழந்தையை பெற்றெடுக்க விரும்புகிறேன். அதனால் டாக்டர் எனக்கு சொன்ன அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நான் எடுக்க வேண்டும் என்று சொன்னாள். அப்போது விசு, சரி பிந்து, இது யாருடைய குழந்தை என்று சொல் என்று கேட்டான். பிந்து, உங்கள் குழந்தை என்று சொன்னாள். இதை கேட்ட விசு, இது என் குழந்தை என்றால் முடிவும் என்னுடையதாக இருக்க வேண்டும் அல்லவா? என் முடிவு என்னவென்றால், இப்போதைக்கு எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். எப்போது வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அப்போது நானே பெற்றுக் கொள்வேன் என்று சொன்னான். அப்போது பிந்து, விசு, என் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புவது போல் எல்லாம் நடக்கும் என்று நினைக்கிறீர்களா? இந்த குழந்தைக்கு ஏதாவது நடந்தால் நான் மீண்டும் ஒருபோதும் தாயாக முடியாது என்று டாக்டர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். தயவு செய்து விசு, எதையாவது புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். எனக்காக இல்லை என்றாலும் குறைந்தபட்சம் உங்கள் குழந்தைக்காகவாவது உங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். இல்லை என்றால் நாம் வாழ்நாள் முழுவதும் குழந்தைகள் இல்லாமல் போய்விடுவோம் என்று சொன்னாள். பிந்துவின் பேச்சை கேட்ட விசு, பார் பிந்து, என் மூளையை கெடுக்காதே. உன் எல்லா நாடகங்களும் எனக்கு நன்றாக தெரியும். நீ என்னிடமிருந்து விலகி இருக்க வழிகளை மட்டுமே தேடிக்கொண்டிருக்கிறாய். நீ என் அருகில் வரும்போதெல்லாம் நீ எப்போதும் சோகமான முகத்துடன் உட்கார்ந்திருக்கிறாய். உன் முகத்தில் எப்போதும் சோகம் படர்ந்திருக்கிறது. இரவில் நான் விரும்புவதை போல் நீ ஒருபோதும் பதிலளிப்பதில்லை என்று சொன்னான். அப்போது பிந்து, விசு, இப்போது நான் உங்களுக்கு வேறு என்ன செய்ய முடியும்?
நம் திருமணத்திற்கு 1 மாதம் ஆகிவிட்டது. இந்த 1 மாதத்தில் நான் சரியாக தூங்கவில்லை. இருந்தாலும் நான் உங்களுக்கு பதிலளிப்பதில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? விசு: ஆம் பிந்து, நீ எனக்கு அப்படி பதிலளிப்பதில்லை. அதனால்தான் இன்று வரை நீ என்னை திருப்திப்படுத்தவே இல்லை. இன்று வரை நான் விரும்புவது போன்ற திருப்தியான பதில் எனக்கு கிடைக்கவில்லை. நான் உனக்கு காட்டும் அதே பைத்தியக்காரத்தனம் என்று சொன்னான். விசுவின் பேச்சை கேட்ட பிந்து மிகவும் பயந்து போய் எழுந்து அறையில் இருந்து வெளியே சென்று இன்று தன் மாமியாரிடம் எல்லாவற்றையும் சொல்லி விடுவாள் என்றும் தன் மகனுக்கு அறிவுரை சொல்லும்படியும் சொல்லுவாள் என்றும் நினைத்தாள். ஏனென்றால் பிந்து தன் குழந்தை இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பே இறந்துவிட வேண்டும் என்று விரும்பவில்லை. ஒருபுறம் அந்த பெண் மருத்துவரின் பேச்சுக்கள் அவளை பயமுறுத்தி இருந்தன, மறுபுறம் விசுவின் பேச்சுக்கள் அவளின் உயிரை எடுத்திருந்தன. பிந்து விசுவுக்கு எந்த வகையான திருப்தி வேண்டும் என்று தெரியாமல் ஆச்சரியப்பட்டாள். ஏனென்றால் பிந்து அவனுக்கு முடிந்தவரை முழு ஆதரவையும் கொடுத்தாள். ஆனால் ஆம், அவள் அவனுடன் மிருகத்தனமாக நடந்து கொள்ளவில்லை. விசு அவளுடன் நடந்து கொண்டது போல. சில சமயங்களில் விசு பிந்துவின் உடலில் பலமாக கடித்தான். பிந்துவின் உடலில் சில பாகத்தில் இருந்து ரத்தம் வந்தது. பிறகு பிந்து விசுவை தள்ளிவிட்டு இது என்ன செய்கிறாய் என்று கேட்டார். அதற்கு விசு, இதுதான் திருமண வாழ்க்கையின் சந்தோஷம். ஆனால் திருமண வாழ்க்கையின் சந்தோஷம் என்னவென்று உனக்கு தெரியவில்லை. பிந்து, நீ உண்மையில் மிகவும் சளிப்பூட்டும் பெண் என்றான். விசு காதல் மற்றும் பாசம் என்று எதை அழைத்தானோ அதை பிந்து விசு தனது விருப்பங்களை மற்றும் நிறைவேற்றும் ஒரு வெறி என்று புரிந்து கொண்டார். மேலும் பிந்துவால் இதை அனைத்தையும் செய்ய முடியவில்லை. பிந்து இன்னும் தலையை பிடித்துக் கொண்டு அழுது கொண்டிருந்தாள். ஏனென்றால் அவள் ஒரு தாயாக விரும்பினாள். ஆனால் விசுவின் அணுகுமுறை அவளை உள்ளிருந்து உடைத்து விட்டிருந்தது. பிந்து ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டு தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள். அப்போது விசுவின் தாய் அவளுக்கு புதிய மாதுளை ஜூஸுடன் அறைக்கு வந்தார். பிந்து இப்படி வருத்தப்படுவதை பார்த்து, அட பிந்து மகளே, உனக்கு என்ன ஆயிற்று? உன் உடல்நிலை சரியா? பிந்து மகளே, தலைவலி இருந்தால் என்னிடம் சொல், நான் மருந்து தருகிறேன். சாப்பிட ஏதாவது தேவைப்பட்டாலும் சொல், நான் செய்து கொண்டு வருகிறேன் என்று சொன்னாள். பிந்துவின் வருத்தத்தால் வாடிய முகத்தை பார்த்து விசுவின் தாயும் வருத்தம் அடைந்தார். ஆனால் தன் மாமியார் தனக்காக கவலைப்படுவதை பார்த்து பிந்து, அட இல்லை இல்லை அத்தை, நான் நன்றாக இருக்கிறேன், சற்று தலை சுற்றியது அவ்வளவுதான் என்று சொன்னாள். ஆனால் பிந்துவின் கை கால்கள் இன்னும் சில்லென்று இருந்தன. ஏனென்றால் விசுவின் பேச்சுகள் அவளை உள்ளிருந்து உலுக்கி இருந்தன. பிந்து தன் குழந்தைக்காக மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினாள். ஆனால் விசுவின் பேச்சை கேட்டு மீண்டும் அவளது கண்கள் கலங்கின. பிந்து தன் மாமியாரிடம் ஏதாவது சொல்ல வாயை திறந்ததும் அதே நேரத்தில் விசு அறைக்குள் நுழைந்தான். விசுவை பார்த்ததும் பிந்து மிகவும் பயந்து பயத்தில் துள்ளி குதித்து பின்வாங்கினாள். பிந்து இப்படி துள்ளுவதை பார்த்து அவளது மாமியார், அட பிந்து மகளே, உனக்கு என்ன ஆயிற்று? இவ்வளவு பதட்டமாக ஏன் இருக்கிறாய்? இந்த நிலையில் அதிகம் பயப்படுவதோ அல்லது பதட்டப்படுவதோ சரியல்ல என்று டாக்டர் சொன்னது உனக்கு தெரியும் அல்லவா என்று கேட்டாள். பிந்து தன் மார்பில் கையை வைத்து தன் சுவாசத்தை சீராக்க முயன்றாள். அப்போது அவளது மாமியார் மீண்டும் தன் மகனை முறைத்து பார்த்து, விசு, என்னிடம் ஒன்று சொல். என் மருமகள் உன்னை பார்த்ததும் ஏன் இவ்வளவு பயப்படுகிறாள்? நீ அவளுக்கு என்ன சொன்னாய்? அவள் உன் குழந்தைக்கு தாயாக போகிறாள் என்று உனக்கு தெரியுமா? விசுவின் தாய் சிரித்தபடி கிண்டலாக இதை சொன்னாள். ஆனால் விசுவின் முகபாவம் துளியும் மாறவில்லை. அவன் நெற்றியில் இருந்த சுருக்கங்கள் குறையவில்லை. அவன் முகத்தில் சிறு புன்னகை கூட வரவில்லை. விசு, சரி, இப்போது நான் என்ன செய்வது அம்மா? ஏனென்றால் எனக்கு இப்போதைக்கு தந்தையாகும் ஆசை இல்லை. எனக்கு இப்போது என் வாழ்க்கையில் அமைதி மட்டுமே வேண்டும். மேலும் பிந்து என் மனைவி, அவள் என் குழந்தையை பெற்றெடுக்க போகிறாள். ஆனால் இப்போதைக்கு அவள் யாருடைய அனுமதியுடன் தயாராகிறாள்? ஏனென்றால் நான் விரும்பும் வரை பிந்துவுக்கு தாயாகும் அல்லது என் தலையில் குழந்தையின் பாரத்தை சுமத்தும் உரிமை இல்லை என்று விசு வாயில் இருந்த இதை கேட்டதும் அவனது தாய் தன் இடத்தில் இருந்து எழுந்து விசுவின் முகத்தில் ஒரு பலமான அறை விட்டு, என்ன கேவலமான பேச்சு பேசுகிறாய் நீ? நான் உனக்கு இதையா கற்றுக் கொடுத்தேன்? நீ என் வளர்ப்பையே கேள்விக்குள்ளாக்கி விட்டாய். இதன் பொருள் பிந்து மற்றும் உன் வருங்கால குழந்தை பற்றி உனக்கு துளியும் கவலை இல்லை அல்லவா? விசு, நீ எப்படி இவ்வளவு கீழ்த்தரமானவனாக மாறினாய்? அடடா, திருமணமான உடனேயே தாய் தந்தையாகும் பாக்கியம் பெற்றவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். நம் குடும்பத்திலேயே எத்தனை தம்பதிகள் இருக்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா? அவர்களின் திருமணமான பல வருடங்கள் கடந்து விட்டன. ஆனால் அவர்கள் இன்றும் தங்கள் குழந்தைகளை பெற கோயிலுக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீயோ, கடவுள் உன் மடியில் இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை தானே கொட்டி இருக்கிறார். ஆனால் நீயோ உன் சந்தோஷத்தை உதைக்க துணிந்திருக்கிறாய். பிறகு விசுவின் தாய் மென்மையான வார்த்தைகளில் விசுவுக்கு புரிய வைக்க தொடங்கினாள். பார் விசு மகனே, உன் குழந்தை ஒரு முறை வந்து விட்டால் வீட்டில் மகிழ்ச்சி நிரம்பி வழியும்.
பிறகு குழந்தை வந்ததும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் அமைதி வேறு எதிலும் கிடைக்காது. விசுவின் தாய் தன் மகனை சமாதானப்படுத்த எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளுக்கு தெரியவில்லை, விசு கேட்கும் அமைதி அவனது குழந்தையிடமிருந்து அல்ல, பிந்துவிடம் இருந்துதான் கிடைக்கும். ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு விசுவின் தாய் அறைக்கு வெளியே சென்றாள். ஆனால் அவளது தாய் சென்றதும் விசு கோபமாக பிந்துவை முறைத்து பார்த்தான். பிந்து, இதெல்லாம் உன் வேலைதானே? நல்லது பிந்து, நல்லது. கடைசியில் நீ உன் மந்திரத்தால் என் தாயையும் உன் பக்கம் சேர்த்து கொண்டாய் அல்லவா? நாள் முழுவதும் என் தாயுடன் உட்கார்ந்து எனக்கு எதிராக தூண்டி விடுகிறாய் அல்லவா? என்னை போன்ற ஒரு கணவன் வேறு எந்த பெண்ணுக்கும் கிடைத்திருந்தால் அவள் என் கால்களை கழுவி குடித்திருப்பாள். ஆனால் நீயோ என் தாயை எனக்கு எதிராக தூண்டி விடுகிறாய். இவ்வளவு கூறிவிட்டு விசு அறையை விட்டு வெளியேறினான். பிந்துவும் அவனுக்கு பின்னால் சென்று, விசு, என் பேச்சை கேள். நான் அத்தையிடம் எதுவும் சொல்லவில்லை. தயவு செய்து நில்லுங்கள் விசு, தயவு செய்து என் பேச்சை நம்புங்கள். நான் உண்மையில் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை என்று சொன்னாள். பிந்து இந்த நிலையிலும் விசுவுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருந்தாள். ஆனால் விசு அவள் ஒரு வார்த்தையையும் கேட்காமல் காரில் ஏறி சென்று விட்டான். விசுவின் தாய் பிந்து இவ்வளவு வேகமாக நடப்பதை கண்டதும் அவள் பிந்துவின் கையை பிடித்து தன் அறைக்கு அழைத்து சென்று, அவனை போக விடு பிந்து மகளே, எனக்கு தெரியவில்லை இந்த பையனின் மனதில் என்ன ஓடுகிறது என்று. ஆனால் இப்போதைக்கு நீ அவனை விட்டுவிட்டு உன் உடல் நலத்தை கவனித்துக் கொள் என்று சொன்னாள். பிந்து மீண்டும் அழ ஆரம்பித்தாள். ஏனென்றால் இப்போது அவளுக்கு பயம் ஏற்பட்டது. இரவு விசு திரும்பி வரும்போது அவளிடம் எப்படி நடந்து கொள்வான் என்று. பிந்துவின் மாமியாரும் பிந்துவின் முகத்தில் அந்த பயத்தை உணர்ந்தார். அவள் பிந்துவின் பயத்தை போக்க, பிந்து மகளே, நீ கவலைப்படாதே. விசு குழந்தையிலிருந்து என் செல்ல பிள்ளையாக இருந்தான். மேலும் அவன் என் ஒரே மகனும் கூட. அதனால் தான் இன்று வரை அவனுக்கு எங்கள் அனைவரிடமிருந்தும் அன்பு மட்டுமே கிடைத்தது. இதனால் தான் என் செல்ல பிள்ளை உன்னிடம் இப்படி நடந்து கொள்கிறான். ஆனால் நீ தாயானதும் உன் மடியில் அவன் தன் குழந்தையை பார்த்ததும் பிறகு பார் அவன் எப்படி தன் குழந்தைக்கு உயிரையே கொடுக்கிறான் என்று. விசுவின் தாய் பிந்துவுக்கு விசுவின் குழந்தை பருவ கதைகளை சொல்ல ஆரம்பித்தாள். அதை கேட்டு பிந்து ஓரளவுக்கு இயல்பு நிலைக்கு திரும்பினாள். இப்போது பிந்து மனதிற்குள் யோசிக்க ஆரம்பித்தாள். விசு தன் குழந்தையை ஏற்றுக்கொள்ள உண்மையில் நேரம் வேண்டுமா? உண்மையில் சில காலத்தில் அவன் தானாகவே சரியாகி விடுவானா? சிறிது நேரம் கழித்து பிந்துவின் உடல்நிலை சற்று சரியானதும் அவள் தன் கைகளால் விசுவுக்கு உணவும் சமைத்தாள். இரவு உணவு உண்ண விசு சாப்பாட்டு மேசையில் தன் தாயுடனும் பிந்துவுடனும் அமர்ந்திருந்தான். ஆனால் அவன் தன் தாயையும் பார்க்கவில்லை, தன் மனைவியையும் பார்க்கவில்லை. விசுவின் தாய் தன் மகனின் நெஞ்சோடு அணைத்து அறைந்ததற்காக மன்னிப்பும் கேட்டுக்கொண்டாள். விசுவும் தன் புன்னகையால் தன் தாயை மன்னித்து விட்டதாக காட்டினான். ஆனால் விசு பிந்துவை அவள் அங்கு இல்லாதது போல் புறக்கணித்தான். இருந்த போதிலும் பிந்து தன்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் தன் குழந்தைக்காக மட்டுமே. இரவு சமையலறை வேலைகளை முடித்த பிறகு பிந்து தனக்கும் விசுவுக்கும் பால் சூடாக்கினாள். அந்த சூடான பாலை ஒரு தட்டில் வைத்து தன் அறைக்கு வந்தாள். பிந்து தன் முழங்கையால் கதவை தள்ளியதும் கதவு உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருப்பது என்பதை அறிந்தாள். பிந்து விசுவை அழைத்து, விசு, தயவு செய்து கதவை திறங்கள், நம் இருவருக்கும் பால் கொண்டு வந்துள்ளேன் என்று சொன்னாள். முதலில் விசு எந்த பதிலும் சொல்லவில்லை. ஆனால் பிந்து மீண்டும் மீண்டும் அழைத்ததும் விசு, ஆமாம், நான் என்ன செய்வது, எனக்கு பால் குடிக்கவே பிடிக்கவில்லை என்று சொன்னான். பிறகு பிந்து கதவை திறப்பதற்காக கேலி செய்து, அம்மா பாருங்கள், விசு கதவை திறக்க மறுக்கிறார் என்று சொன்னாள். இதை கேட்ட விசு உடனடியாக தன் படுக்கையில் இருந்து எழுந்து ஒரு நொடியில் கதவை திறந்து விட்டான். கதவு திறந்ததும் விசு தன் தாய் வெளியே இல்லை என்பதை பார்த்தான். ஆனால் விசுவை பார்த்து பிந்து சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள். இதை பார்த்து விசு கோபத்தில் சிவந்து விட்டான். பிந்து அறைக்குள் நுழைந்தாள். ஆனால் அவள் பாலை எடுத்துக்கொண்டு தன் படுக்கையை அடைவதற்குள் விசு கோபமாக அவளது கையை பிடித்து வலுக்கட்டாயமாக உலுக்கினான். இதனால் பிந்து வலியால் துடித்தாள். ஆனால் பிந்து அலறுவதற்குள் விசு அவளது வாயை மூடி, பிந்து ஜாக்கிரதை, உன் வாயிலிருந்து ஒரு சத்தம் கூட வந்தால் என்று சொன்னான். பிந்து வலி மற்றும் எரிச்சலில் அலறி கொண்டு தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்றாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் தொடர்ந்து வழிந்தது. ஆனால் இந்த நிலையிலும் விசு அவளை தள்ளி, என் அறையில் இருந்து வெளியே போ, நீ இந்த அறையில் என் மனைவியாக வாழ விரும்பவில்லை என்றால் நீ என் மனைவி இல்லை. ஆனால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் இயந்திரம் மற்றும் ஒரு குண்டான சோம்பேறி பெண்ணாக வாழ விரும்பினால் இப்போதே இங்கிருந்து வெளியேறு. ஏனென்றால் இப்போது என் வாழ்க்கையிலும் இந்த அறையிலும் உனக்கு இடமில்லை என்று சொன்னான். பால் சிந்தியதால் பிந்துவின் கைகளிலும் வயிற்றிலும் இன்னும் எரிச்சல் இருந்தது. அதனால் அவள் தன்னை சமாளிக்க முடியாமல் ரெயிலிங்கில் மோதி கொண்டாள்.
பிந்துவின் வயிற்றில் மிகவும் கடுமையான வலி இருந்தது. வலியால் அவள் வாயிலிருந்து ஒரு பெரிய அலறல் வெளிவந்தது. ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த பிந்துவின் மாமியார் தன் மருமகளின் அலறலை கேட்டு உடனடியாக விழித்துக் கொண்டார். தன் தாயின் பயத்தால் விசு பிந்துவின் கையை பிடித்து அறைக்குள் இழுத்து அவளை கைகளால் இழுத்து படுக்கையில் தள்ளிவிட்டான். விசு பிந்துவின் முகத்தை பிடித்துக் கொண்டு, பிந்து ஜாக்கிரதை, என் தாயின் முன் ஒரு வார்த்தை கூட பேசினாள். பிந்து, இவ்வளவு மென்மையாக இருக்காதே, உனக்கு எதுவும் ஆகவில்லை, நீ ஏன் இவ்வளவு துடிக்கிறாய்? விசு இன்னும் பிந்துவின் முகத்தை பிடித்துக் கொண்டிருந்தான். அப்போது அவனது தாய் அறைக்குள் வந்து, பிந்து மகளே, என்ன நடந்தது, நீ நலம்தானா என்று கேட்டாள். பிந்து தன் வயிற்றை பிடித்துக் கொண்டு தன்னை கட்டுப்படுத்த முயன்றாள். இதனால் விசுவுக்கு மீண்டும் புகார் சொல்ல எந்த வாய்ப்பும் கிடைக்காது. விசு தன் தாயிடம், அம்மா ஒன்றும் ஆகவில்லை, நீங்களும் வீணாக எழுந்தீர்கள், பிந்து நன்றாக இருக்கிறாள், அம்மா அவளுக்கு சற்று வலி ஏற்பட்டது, அதனால் நான் அவளுக்கு மருந்து கொடுத்தேன், அவள் விரைவில் சரியாகி விடுவாள் என்று சொன்னான். பிந்துவின் மாமியார் பிந்துவை பார்த்தபோது அவளது முகம் முற்றிலும் சிவப்பாகியிருந்தது. அவளை பார்த்தால் அவள் தன் மாமியாரின் நெஞ்சில் சாய்ந்து இப்போதே தேம்பி தேம்பி அழுவாள் என்று தோன்றியது. பிந்துவின் மாமியார் அவள் அருகே வந்து அவள் தலைமுடியை வருடி, பிந்து மகளே, உன் உடல்நிலை சரியா? ஏதாவது பிரச்சனை என்றால் என்னிடம் சொல் மகளே, என்னை உன் மாமியார் என்று நினைக்காதே, உன் தாயாகவே நினைத்துக்கொள், நீ சொல்வதென்றால் நான் இங்கேயே உன் அருகில் தூங்குகிறேன் என்று சொன்னாள். பிந்துவின் மாமியார் மிகுந்த பாசத்துடன் பிந்துவின் கூந்தலை வருடி கொண்டு இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் அவர்களுக்கு பின்னால் நின்ற விசு பிந்துவை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். மேலும் கையின் சைகையால் பிந்துவிடம், ஜாக்கிரதை பிந்து, நீ அம்மாவின் பேச்சை கேட்டாள் என்று சொன்னான். பிந்து ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து பிறகு நடுங்கும் குரலில், அட இல்லை இல்லை மாமியார், நான் நன்றாக இருக்கிறேன், நீங்கள் சென்று தூங்குங்கள், நீங்கள் வீணாக இவ்வளவு கவலைப்படாதீர்கள், எனக்கு சற்று தலை சுற்றியது, அதனால் தான் பால் கிளாஸ் கையில் இருந்து விழுந்து விட்டது, ஆனால் இப்போது விசு மருந்து போடுவார் அல்லவா, நான் முற்றிலும் சரியாகி விடுவேன் என்று சொன்னார். பிந்து தன் மாமியாரிடம் தனக்கு எதுவும் ஆகவில்லை என்று நம்ப வைத்தாள். அதனால் அவளும் கவலையின்றி தன் அறைக்கு சென்றாள். ஆனால் செல்வதற்கு முன் அவள் தன் கண் முன்னே விசுவிடம் சொல்லி பிந்துவின் கையில் நிச்சயம் மருந்து போட வைத்திருந்தார். பிந்துவின் மாமியார் அறைக்கு வெளியே சென்றதும் பிந்து தன் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை தடுக்க முடியாமல் தேம்பி தேம்பி அழ தொடங்கினாள். எனக்கு மிகவும் வலிக்கிறது விசு, தயவு செய்து என்னை டாக்டரிடம் அழைத்து செல்லுங்கள், எனக்கு மிகவும் துன்பமாக இருக்கிறது. விசு, நீங்கள் ஏன் என்னிடம் இப்படி நடந்து கொள்கிறீர்கள்? உங்களுக்கு என் மீது துளியும் கவலை இல்லையா? நான் கூட உங்களை போல ஒரு உயிருள்ள மனிதர் தான் அல்லவா? அப்படியானால் உங்களுக்கு என் மீது கொஞ்சம் கூட இரக்கம் இல்லையா? ஒருபுறம் நீங்கள் என்னிடம் அன்பு செய்வதாக சொல்கிறீர்கள், மேலும் என் பிரிவை தாங்க முடியாது என்கிறீர்கள், மறுபுறம் உங்கள் இத்தகைய அணுகுமுறை இது அன்பாக இருக்க முடியாது அல்லவா? உங்களுக்கு என் அழகின் மீது மட்டுமே அன்பு இருக்கிறது, இதை தவிர என் மீது துளியும் கவலை இல்லை என்று சொன்னாள். இதை கேட்ட விசு தன் தலைமுடியை கோதிக்கொண்டே, போதும் பிந்து, இவ்வளவு நேரம் ஏன் ஞானத்தை பேச ஆரம்பித்தாய் என்று தெரியவில்லை. நான் உன்னை விரும்பினேன், அதனால் தான் நான் உன்னை திருமணம் செய்தேன், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று நிரூபிக்க இது போதாதா? சிறிது ஏதாவது நடந்தால் கூட உடனே அழத் தொடங்குகிறாய். சரி, இப்போது உன் கையை இங்கே காட்டு, உன் கையில் அதிகம் சுடவில்லை அல்லவா என்று சொன்னான். இதை சொல்லிக் கொண்டே விசு பிந்துவின் அருகில் வந்து அமர்ந்தான். அடுத்த நொடியே விசு பிந்துவின் கருகிய வயிற்றில் மருந்து போட ஆரம்பித்தான். அது சற்று சிவந்திருந்தது. பிந்து கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தாள். அவளுக்கு இன்னும் வயிற்றில் ஏற்படும் வலியின் உணர்வு இருந்தது. மேலும் வயிற்றில் இன்னும் ஏதோ வெட்டுவது போல் அவளுக்கு தோன்றியது. பிந்து மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தை சொல்லிக் கொண்டிருந்தாள். விசு, எனக்கு மிகவும் வலிக்கிறது, தயவு செய்து என்னை டாக்டரிடம் அழைத்து செல்லுங்கள், ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது என்று. ஆனால் பிந்து வாயிலிருந்து மீண்டும் மீண்டும் இதை கேட்ட பிறகு விசு அலமாரியில் இருந்து ஒரு வலி நிவாரணி மாத்திரையை எடுத்து பிந்துவின் கைகளில் கொடுத்தான். பிந்து மறுத்தாள். இல்லை விசு, கர்ப்ப காலத்தில் இப்படி எந்த வலி நிவாரணி மாத்திரையும் சாப்பிடக்கூடாது, டாக்டரும் என்னிடம் கேட்காமல் எந்த மருந்தையும் சாப்பிடக்கூடாது என்று கடுமையாக தடை செய்திருக்கிறார் என்று சொன்னாள். ஆனால் விசு கட்டாயப்படுத்தி அந்த வலி நிவாரணி மாத்திரையை பிந்துவின் வாயில் திணித்தான். மேலும் ஒரு கிளாஸ் முழு நீரையும் அவள் தொண்டையில் ஊற்றினான். விசு, பிந்து, இந்த உங்கள் டாக்டர் வீணாகவே நாடகம் ஆடுகிறாள், அவள் தானே ஒரு சேர மருந்துகள் கொடுத்தால் பரவாயில்லை, ஆனால் நாம் வீட்டிலேயே ஏதாவது வலி நிவாரணி மாத்திரை சாப்பிட்டால் உலகம் முழுவதும் உள்ள விஷயங்களை சொல்வாள் என்று சொன்னான். எது எப்படியோ, ஆனால் விசு பிந்துவுக்கு எந்த வலி நிவாரணி மாத்திரையை கொடுத்தாள் என்று தெரியவில்லை.
அது சில நிமிடங்களிலேயே அதன் விளைவை காட்டியது. சிறிது நேரம் கழித்து பிந்துவின் வலி இப்போது கணிசமாக குறைந்து விட்டது. சிறிது நேரம் கழித்து விசு பிந்துவின் அருகில் வந்து படுத்துக்கொண்டு, பார் பிந்து, இன்று நீ என் அன்பை கேள்விக்குள்ளாக்கினாய். ஆனால் இனிமேல் நீ அப்படி எதுவும் பேச மாட்டாய், புரிந்ததா? நீ என் மனைவி என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இதன் பொருள் நீ என் அன்பை எப்போது வேண்டுமானாலும் கேள்விக்குள்ளாக்கலாம் என்பதல்ல, அல்லவா? பிந்து, உனக்கு ஏன் புரியவில்லை? இது என் அன்புதான் அல்லவா? நான் உன்னை இரவு முழுவதும் தூங்க விட மாட்டேன். இரவு முழுவதும் நான் விழித்திருந்து என் அன்பின் மழையை உன் மீது பொழிகிறேன். இப்போது நீயே சொல் பிந்து, எனக்கு உன் மீது ஆர்வம் இல்லை என்றால், நான் உன்னை நேசிக்கவில்லை என்றால், நான் உன்னை இப்படி இரவு முழுவதும் விழித்திருக்க விடுவேனா? அட, நான் உன்னை கை கூட தொடமாட்டேன். சில கணவர்கள் தங்கள் மனைவியின் அருகில் செல்லவே தயங்குவதாகவும், தங்கள் மனைவியின் உடலில் இருந்து வரும் பூண்டு மற்றும் வெங்காயத்தின் துர்நாற்றம் அவர்கள் அருகில் கூட செல்ல விடாமல் தடுப்பதாகவும் நீ எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறாயா? இப்படிப்பட்ட கணவர்கள் இரண்டாவது திருமணமும் செய்து கொள்கிறார்கள். பிந்து, என் அன்பே, நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உன் கணவன் உன் அழகின் மீது பைத்தியமாக இருக்கிறான். அவன் உன் அழகை வீணாக்க விட மாட்டான். மாறாக இரவு முழுவதும் விழித்திருந்து உன் அழகை பாராட்டுகிறான். இதை கேட்ட பிந்துவின் இதயம் சுருங்கியது. விசுவின் இந்த இரக்கமற்ற வெறியை அவன் அன்பாக கருதி அமைதியானாள். விசு பேச்சோடு பேச்சாக மீண்டும் பிந்துவின் அருகில் வந்திருந்தான். பிந்துவும் கடைசியாக விசுவிடம் கெஞ்சினாள். விசு, தயவு செய்து இப்படி செய்யாதே. டாக்டர் கண்டிப்பாக வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். நீங்கள் இப்படி செய்தால் எனக்கு மிகவும் வலிக்கும் என்று சொன்னாள். ஆனால் இன்று விசு மிகவும் அன்புடன் பிந்துவின் முகத்தை தன் கைகளில் ஏந்தி, பிந்து, என் அன்பே, ஒரே ஒரு முறை என்னை உன் அருகில் வரவிடு. என் எல்லா தாகத்தையும் தீர்த்து கொள்ள விடு. அதன் பிறகு நான் உன்னிடம் வரமாட்டேன். இது நான் உனக்கு கொடுக்கும் வாக்குறுதி. இன்றிரவு மட்டும் நான் உன் துணையில் மூழ்கி போக விரும்புகிறேன் என்று சொன்னான். பிந்துவும் விசுவின் பிடிவாதத்திற்கு பணிந்து மீண்டும் தன்னை விசுவிடம் ஒப்படைத்தாள். இன்று அவளுக்கு எவ்வளவு துன்பம் ஏற்பட்டதோ அதை அவள் பொறுத்துக் கொள்ள முழு முயற்சி செய்தாள். டாக்டரின் அறிவுரைக்கு மாறாக பிந்து தன்னை விசுவிடம் ஒப்படைத்தாள். இப்போது இரவு 2 மணி ஆகிவிட்டது. ஆனால் விசு நிற்பதாக தெரியவில்லை. சிறிது நேரம் கழித்து பிந்துவுக்கு பலவீனம் ஏற்பட ஆரம்பித்தது. அவளது கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. மயக்கமடைவதற்கு முன் பிந்து விசுவிடம் கெஞ்சி, தயவு செய்து விசு, தயவு செய்து நிறுத்துங்கள், எனக்கு தலை சுற்றுகிறது. இப்போது நான் இறந்து விடுவேன் என்று தோன்றுகிறது என்று சொன்னாள். ஆனால் விசு பிந்துவின் கால்களை பிடித்து, இல்லை பிந்து, இன்னும் சற்று நேரம் என்று சொன்னான். விசு இதை சொல்லிக் கொண்டே மீண்டும் பிந்துவின் இருத்தலில் தொலைந்து போனான். பிறகு ஒரு கட்டத்தில் பிந்து உலகத்தை பற்றி கவலையற்று தன் கண்களை மூடிக்கொண்டாள். அவள் மயக்கமடைய போகும் நிலையில் இருந்தாள். அதே சமயம் விசு, இல்லை பிந்து, இல்லை, உன் கண்களை மூடாதே, இங்கு என்னை பார் பிந்து, எனக்கு துணையாக இரு, எனக்கு உன் துணை தேவை என்று சொல்லிக் கொண்டிருந்தான். இப்போது விசு பிந்துவிடம் இப்படி சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் பிந்து எல்லாவற்றையும் பற்றி கவலையற்றவளாகிவிட்டாள் போலிருந்தது. அவளது கண்கள் மூடத் தொடங்கின. இதை பார்த்ததும் விசுவுக்கு பிந்து மீது மிகுந்த கோபம் வந்தது. அடுத்த நொடியே அவன் பிந்துவுடன் ஒரு செயலை செய்தான். அதனால் பிந்துவின் தொண்டையிலிருந்து ஒரு பெரிய அலறல் வெளிவந்தது. மேலும் பிந்துவின் அலறலுடன் அவளது உயிரும் பிரிந்தது போலிருந்தது. இன்று முதல் முறையாக பிந்துவுக்கு தன் கணவன் மீது வெறுப்பு ஏற்பட்டது. ஏனென்றால் இவ்வளவு துன்பம் கொடுத்த பிறகும் விசு பிந்துவின் வாயை மூடி, பிந்து, ஜாக்கிரதை, முற்றிலும் அமைதியாக இரு, இப்போது உன் வாயிலிருந்து ஒரு சத்தம் கூட வரக்கூடாது என்று சொன்னான். ஆனால் பிந்து வலியால் மிகவும் துடித்துக் கொண்டிருந்தாள். அவளது அலறல் மற்றும் அழும் சத்தம் வெளியே வரை கேட்டது. விசுவின் தாய் தொடர்ந்து கதவை தட்டி கொண்டிருந்தாள். ஆனால் கதவை திறப்பதற்கு முன் விசு பிந்துவுக்கு எச்சரிக்கை கொடுத்து, பிந்து, ஜாக்கிரதை, நீ அம்மாவிடம் ஏதாவது சொன்னால் உன்னை அப்படி ஒரு நிலையில் ஆக்குவேன். இன்றைய வழி அந்த வழிக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை என்று சொன்னான். கதவு திறந்ததும் பிந்து தன் மாமியாரின் மார்பில் சாய்ந்து தேம்பி தேம்பி அழ விரும்பினாள். ஆனால் அவள் படுக்கையில் இருந்து கீழே இறங்க தன் காலை தரையில் வைத்ததும் பலவீனத்தால் அங்கேயே தரையில் விழுந்தாள். பிந்து இப்படி தரையில் விழுவதை பார்த்த விசுவின் தாய் விரைவாக முன்னேறி பிந்துவின் நிலையை கண்டதும் நிறைய புரிந்து கொண்டார். ஆனால் தன் மகனை எப்படி சமாதானப்படுத்துவது என்று அவருக்கு புரியவில்லை. பிந்து உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். டாக்டர் அவளது நிலையை பார்த்ததும் தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்து, இந்த பெண்ணுக்கு ஒரு மிருகத்துடன் அல்லது ஒரு பிசாசுடன் திருமணம் செய்து வைக்கப்பட்டு விட்டது போலிருக்கிறது.
அவன் ஒரு மிருகமாகவோ அல்லது பிசாசாகவோ இருக்கலாம். ஏனென்றால் அவன் மனிதனாக இருந்தால் இப்படி ஒருபோதும் செய்திருக்க மாட்டான். இந்த பெண்ணின் நிலையை பாருங்கள். எனக்கு தோன்றுகிறது, நீங்கள் இந்த பெண்ணை ஒரு ஓநாய்க்கு திருமணம் செய்து வைத்துள்ளீர்கள். அவனுக்கு இந்த பெண் தன் தாகத்தை தணித்துக் கொள்ள ஒரு கருவி மட்டுமே. அந்த ஓநாய் எப்போது வேண்டுமானாலும் இவளை கிழித்து தன் தாகத்தை தணித்துக் கொண்டு தன் நோக்கம் முடிந்ததும் விட்டு போய்விடுவான் என்று சொன்னாள். டாக்டரின் பேச்சை கேட்டு விசுவின் தாயின் கண்களிலும் கண்ணீர் வந்தது. ஏனென்றால் அருகில் இருந்த மற்ற பெண்களும் அந்த டாக்டரின் பேச்சை கேட்டிருந்தனர். விசுவின் தாய் தங்கள் பகுதியில் மிகவும் மரியாதைக்குரிய பெண்மணி. அவரது குடும்பத்தினரும் அக்கம் பக்கத்து பெண்களும் அவரை மிகவும் மரியாதையுடன் பார்த்தார்கள். இங்கு அமர்ந்திருந்த பெண்களும் விசுவின் தாயை நன்றாக அறிந்திருந்தனர். ஆனால் இப்போதைக்கு டாக்டரின் பேச்சை கேட்டு அனைவரும் விசுவின் தாயை விசித்திரமான கண்களால் முறைத்து பார்த்தனர். மேலும் அவரை பற்றி ஒருவருக்கொருவர் கிசுகிசுத்துக் கொண்டிருந்தனர். டாக்டர் விசுவின் தாயிடம், வாழ்த்துக்கள் ஆண்டி, உங்கள் மருமகனின் குழந்தை அவளது வயிற்றிலேயே இறந்து விட்டது. உங்கள் மகனுக்கு போன் செய்து அவனது நோக்கம் நிறைவேறிவிட்டது என்று சொல்லுங்கள். இப்போது இந்த மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தில் அவன் இனிப்பு கொடுத்து கொண்டாட வேண்டும். இதற்கு முன் அந்த டாக்டர் யாருக்காகவும் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டதில்லை. ஏனென்றால் அவள் ஒரு டாக்டர். ஆனால் கடைசியில் அவளும் ஒரு மனிதர் தானே. மேலும் பிந்துவுக்கு ஏற்பட்ட கொடுமையை அந்த பெண் டாக்டரால் கூட பார்க்க முடியவில்லை. அப்படியானால் பிந்து அந்த கொடுமையை எப்படி பொறுத்து கொண்டிருப்பாள் என்று தெரியவில்லை. ஏனென்றால் அந்த டாக்டரின் கூற்றுப்படி பிந்துவுக்கு செய்யப்பட்ட கொடுமையை பொறுத்துக் கொள்வது எந்த ஒரு மனிதனுக்கும் முடியாத காரியம். பிந்துவுக்கு நினைவு திரும்பியதும் தன் குழந்தை இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பே இறந்து விட்டது என்று தெரிந்ததும் அவள் தேம்பி அழத் தொடங்கினாள். பிந்துவின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து விட்டது. அவளது இரத்த அழுத்தம் மீண்டும் குறைந்து கொண்டிருந்தது. பிந்துவின் தாயும் மருத்துவமனைக்கு வந்திருந்தார். ஆனால் பிந்துவின் மாமியார் பிந்துவிடம் கைகளை கூப்பி, பிந்து மகளே, இப்போதைக்கு உன் தாயிடம் எதுவும் சொல்லாதே, நான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வேன் என்று சொன்னாள். பிந்து தன் தாயிடம் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அங்கு அமர்ந்திருந்த பெண்கள் பிந்துவின் தாயை ஒரு ஓரமாக அழைத்து சென்று எல்லாவற்றையும் சொன்னார்கள். பிந்து தன் தாயின் நெஞ்சில் சாய்ந்து தேம்பி அழுது கொண்டிருந்தாள். அப்போது விசுவின் தாய் அவர்களின் முன் கைகளை கூப்பி அனைத்து உண்மையும் சொல்லி தன் மகனுக்காக வெட்கப்பட்டாள். இதை கேட்ட பிந்துவின் தாய்க்கு விசு மீது மிகுந்த கோபம் வந்தது. ஆனால் அவளை விடவும் விசுவின் தாய்க்கு தன் மகன் மீது தான் அதிகம் கோபம் வந்தது. விசுவின் தாய் வீட்டிற்கு சென்று தன் மகனின் கழுத்தை பிடித்து, வெட்கங்கெட்ட பாவி, கொலையாளியே, உன்னை என் மகன் என்று சொல்லவே எனக்கு வெட்கமாக இருக்கிறது. நான் உன்னை 9 மாதங்கள் என் கர்ப்பத்தில் சுமந்தேன். நீ பிறந்ததிலிருந்து என் ஒரே முயற்சி என்னவென்றால், நான் உனக்கு ஒரு நல்ல வளர்ப்பு மற்றும் நல்ல பழக்க வழக்கங்களை கொடுத்து நீ ஒரு நல்ல மனிதனாக மாற வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் நீ உன் மனைவியுடன் செய்ததெல்லாம் எனக்கு உன் முகத்தை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கிறது. உன்னை என் மகன் என்று சொல்லவே அருவருப்பாக இருக்கிறது. இதை கேட்டும் விசுவின் கண்களில் சிறிதும் வெட்கம் இல்லை. மாறாக அவன் மிகவும் சாமர்த்தியமாக பொய் சொல்லி தன்னை நியாயப்படுத்தி கொண்டு, அம்மா, பிந்து பொய் சொல்கிறாள். நான் அவளிடம் அப்படி எதுவும் செய்யவில்லை. பிந்துவுக்கு தாயாகவே விரும்பவில்லை. அதனால் தான் அவள் உங்கள் முன் வேண்டுமென்றே விழுந்து நடித்தாள். ஆனால் அவள் தன் குழந்தையை ஏற்கனவே கொன்றுவிட்டாள் என்று சொன்னான். அப்போது விசுவின் தாய் மீண்டும் ஒரு முறை தன் மகனின் கன்னத்தில் ஒரு பலமான அறை விட்டாள். அதன் சத்தம் வீடு முழுவதும் எதிரொலித்தது. விசுவின் தாய், உனக்கு கொஞ்சமாவது வெட்கம் இருக்கிறதா? நீ அந்த பெண்ணுடன் என்ன செய்தாய் என்று தெரியவில்லை. அவளது நிலை இவ்வளவு மோசமாகிவிட்டது. மேலும் இப்போது நீ பிந்துவுக்கு தாயாக விருப்பமில்லை என்று பொய் சொல்கிறாய். அடடா, அந்த பெண் 24 மணி நேரமும் என் முன் இருந்தாள். அவளது உள்ளத்தையும் அவளது முகத்தையும் நான் தெளிவாக படிக்க முடிந்தது. அவளது மனதில் என்ன ஓடுகிறது என்று. ஆனால் அந்த பெண் ஒருபோதும் என் முன் தன் துன்பத்தை தன் முகத்தில் காட்டவில்லை. இது எல்லாமே உன்னுடைய வேலைதான் என்று எனக்கு நன்றாக தெரியும். நீ இந்த உலகில் தன் கையால் தன் குழந்தையை கொன்ற முதல் தந்தையாக இருக்கலாம். ஆனால் அதற்கான தண்டனையையும் கடவுள் உனக்கு கொடுத்து விட்டார். ஏனென்றால் இப்போது பிந்துவின் நிலை இவ்வளவு மோசமாகிவிட்டது. இனிமேல் நீ ஒருபோதும் தந்தையாக முடியாது. விசுவின் தாய் அவளது கழுத்தை பிடித்துக் கொண்டு அவன் முன் அழுது கொண்டிருந்த விதத்தை பார்த்து விசுவுக்கு சற்று வெட்கமாக தோன்றியது. அதே சமயம் பிந்துவின் தாய் பிந்துவை தன்னுடன் தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார். பிந்துவுக்கும் மீண்டு வர நேரம் பிடித்தது. 1 மாதம் முழுவதும் பிந்து தன் பிறந்த வீட்டிலேயே இருந்தாள். இந்த நேரத்தில் பிந்து ஒரு முறை கூட விசுவிடம் போனில் பேசவில்லை. விசுவின் தாயும் தன் மகனுடன் பேசுவதை நிறுத்திவிட்டாள். அவன் எப்போது வருகிறான், எப்போது போகிறான் என்று விசுவின் தாய்க்கு எதுவும் தெரியவில்லை. ஆனால் எது எப்படி இருந்தாலும் அவளும் ஒரு தாய் தானே.
ஒரு மாதம் தன் மகனின் கலைந்த தலைமுடி, வளர்ந்த தாடி மற்றும் அமைதியாக இருப்பதை பார்த்ததும் அவன் மீது இரக்கம் வந்தது. ஒரு நாள் விசு அழுது கொண்டே தன் தாயின் அறைக்கு வந்து தன் தாயின் மடியில் தலை வைத்து, அம்மா அம்மா, நான் இப்போது என்னை மாற்றிக்கொண்டேன். அம்மா, இந்த மாற்றம் எனக்கு எப்படி வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? இன்று என் தவறுகளை நான் உணர்கிறேன். நான் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேன். தவறு இல்லை அம்மா, நான் பாவம் செய்தேன். பாவம், தன் கையால் தன் குழந்தையை கொன்ற பாவம். இந்த உணர்வு இன்று எனக்கு ஏற்பட்டது. என் நண்பன் மகிழ்ச்சியுடன் குதித்து கொண்டே தான் தந்தையாக போவதாக என்னிடம் சொன்னான். என் முன்னாலேயே அவன் தன் குழந்தைக்காக சிறிய ஆடைகளை வாங்கினான். அவன் மிகவும் மகிழ்ச்சியுடன் தன் குழந்தையை பற்றி என்னிடம் சொன்னான். நான் சும்மா அவனது முகத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அம்மா, நான் செய்ததற்கு மிகவும் வருந்துகிறேன். தயவு செய்து எனக்கு ஏதாவது சொல்லுங்கள். அம்மா, இப்போது நான் என்ன செய்வது? என்ன செய்ய வேண்டும்? நான் பிந்துவுடன் மிகவும் தவறாக நடந்து கொண்டேன். அவளிடம் நான் சரியாக நடந்து கொள்ளவில்லை. ஆனால் இப்போது நான் என் தவறுகளை சரி செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லிக் கொண்டே விசு தன் தாயின் மடியில் தலை வைத்து தேம்பி தேம்பி ஆள ஆரம்பித்தான். அவனது தாயும் அவனை மன்னித்து தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள். அடுத்த நாள் விசுவும் அவனது தாயும் இருவரும் பிந்துவை அழைத்து வர அவனது வீட்டிற்கு சென்றனர். அப்போது பிந்து ஒரு ஓரமாக அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். ஒருவேளை அவள் விசுவை தன் முன் பார்த்ததும் பயந்திருக்கலாம். விசுவின் தாய் பிந்துவிற்கு நம்பிக்கை கொடுத்து, பார் பிந்து மகளே, விசு உண்மையில் மாறிவிட்டான். மேலும் அவன் தன் தவறுகளை ஏற்றுக்கொண்டான். விசு உன் வாழ்க்கையை உன்னுடன் புதிதாக தொடங்க விரும்புகிறான். நீயும் விசுவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்களுடன் திரும்புவாய் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னாள். பிந்து காலியான மனதுடன் தன் மாமியாரையும் கணவனையும் பார்த்தாள். ஆனால் அவளது மாமியாருக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அங்கிருந்து எழுந்து தன் அறைக்கு சென்றாள். பிந்து அந்த வீட்டிற்கு மீண்டும் ஒருபோதும் திரும்ப மாட்டாள் என்று நினைத்திருந்தாள். ஆனால் அவளது தாயும் அவளுக்கு பின்னால் அவளது அறைக்கு வந்து, பிந்து மகளே, எந்த முடிவை எடுத்தாலும் நன்கு யோசித்து எடு. உன் முடிவை எடுக்கும் போது ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொள் மகளே. நாம் வாழும் சமூகத்தில் பெண்கள் தங்கள் மாமியார் வீட்டை விட்டு வெளியேற முன்வந்தால் தவறானவர்கள் பெண்கள் தான் என்று குற்றம் சாட்டப்படுகிறது. பிறகு பெண்களுக்கும் அவளது முழு குடும்பத்தினருக்கும் மக்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் என்பது உனக்கு நன்றாக தெரியும். அதே சமயம் ஒரு ஆண் தன் மனைவியை விவாகரத்து செய்தால் அப்போதும் நம் சமூகம் பெண்ணை தான் தவறாக கருதுகிறது. பிறகு இந்த சமூகத்தினர் அந்த பெண்ணையும் நிம்மதியாக வாழ விட மாட்டார்கள். அவளது குடும்பத்தினரையும் வாழ விட மாட்டார்கள். பிந்து விசுவை விவாகரத்து செய்ய முடிவு செய்திருந்தாள். ஆனால் அவளது தாயின் பேச்சுக்கள் அவளை மீண்டும் ஒரு முறை சிந்திக்க வைத்தன. தனது திருமணத்திற்கு முன் பிந்து தன் கணவனுக்காக எப்படிப்பட்ட கனவுகளை கண்டாள் என்று தெரியவில்லை. ஆனால் விசு அப்படியெல்லாம் இல்லை. விசு பிந்துவை துளியும் நேசிக்கவில்லை. மாறாக அன்பின் பெயரில் அவன் தன் உணர்ச்சிகளை மட்டுமே தனித்து கொண்டான். மேலும் விசுவிடம் விவாகரத்து பெற்று பிந்து வேறு யாரையும் திருமணம் செய்திருக்க முடியாது. ஏனென்றால் விசு அவன் உடலில் என்னதான் விட்டு வைத்திருந்தான். தாயாவது ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய வரம். ஆனால் தன் விருப்பங்களை நிறைவேற்றும் ஆசையில் விசு பிந்துவிடம் இருந்து இந்த வரத்தையே பறித்து கொண்டான். சரி, தன் தாயின் மற்றும் மாமியாரின் பேச்சு கேட்டு பிந்து தன் கணவனுக்கு மற்றொரு வாய்ப்பு கொடுக்க முடிவு செய்தாள். மேலும் அவள் தன் மாமியாரின் காரணமாகவே விசுவுடன் அந்த வீட்டிற்கு திரும்பி வந்தாள். விசு மீண்டும் முன்பு செய்த அனைத்தையும் செய்வான் என்று பிந்து நினைத்தாள். பிந்து அமைதியாக தன் அறையில் அமர்ந்து இதையே யோசித்துக் கொண்டிருந்தாள். இன்றும் விசு அவளுடன் இப்படி ஏதாவது செய்தால் விசு தன் கணவன் என்பதை அவள் மறந்து விடுவாள். ஏனென்றால் இன்று பிந்து மிகவும் கோபமாக இருந்தாள். ஆனால் விசு அறைக்கு வந்து பிந்துவை இப்படி சோகமாக அமர்ந்திருப்பதை கண்டதும் பிந்துவின் கையை தன் கையில் பிடித்து விசு மிகவும் மென்மையான குரலில், பிந்து, நான் உன்னிடம் நிறைய தவறுகள் செய்தேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இப்போது நான் செய்ததற்கு மிகவும் வருந்துகிறேன். நீ என்னிடம் நான் உன்னை நேசிக்கவில்லை என்று சொன்னாய் அல்லவா? ஆனால் இப்போது நான் உன்னை அளவிட முடியாத அளவுக்கு நேசிக்கிறேன். ஏனென்றால் நீ என்னை விட்டு பிரிந்த போது என் உலகம் முழுவதுமே சிதைந்து விட்டது போலிருந்தது. ஆனால் இப்போது நான் உனக்கு நீ தகுதியான அத்தனை மகிழ்ச்சியையும் தருவேன். இவை அனைத்தையும் விசு சொல்கிறான் என்று பிந்துவால் நம்பவே முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து விசு, சரி பிந்து, சீக்கிரம் தயாராகு. இன்று நாம் நீண்ட பயணம் செல்வோம். வெளியே சாப்பிடுவோம். நான் உனக்கு ஷாப்பிங்கும் செய்ய வைப்பேன் என்று சொன்னான். முதலில் பிந்து மறுத்தாள். ஆனால் விசு மிகவும் வற்புறுத்தியதால் அவள் ஒப்புக்கொண்டாள். ஏனென்றால் விசு இன்று மட்டும் அவளது மனதை மகிழ்விக்க இதையெல்லாம் செய்கிறான் என்று பிந்து நினைத்தாள். ஆனால் இப்போது தினமும் இப்படித்தான் நடக்க ஆரம்பித்தது. விசு அடிக்கடி பிந்துவுக்கு ஏதாவது ஒரு பரிசு வாங்கி வருவான். அவளை வெளியே சுற்றவும் அழைத்து செல்வான்.
மற்றும் இப்போது பிந்துவும் அவனை நம்ப ஆரம்பித்தாள். விசுவுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்க பிந்துவும் விசுவிடம் தன் அணுகுமுறையை மாற்றிக்கொண்டாள். இந்த நேரத்தில் விசு ஒரு முறை கூட பிந்துவின் அருகில் வர முயற்சிக்கவில்லை. இரவு தூங்கும் போது விசு எப்போதாவது தவறுதலாக பிந்துவின் மீது கை வைத்தால் அவன் உணர்வு வந்தவுடன் உடனடியாக அவளிடமிருந்து விலகி விடுவான். விசு தன்னை மாற்றிக்கொள்ள நிறைய முயற்சித்திருந்தான். மேலும் அவன் தன்னை மாற்றி காட்டியும் இருந்தான். ஆனால் நாயின் வால் வளைந்தே இருக்கும். நாயின் வாளை தரையில் புதைத்தாலும் அது நேராகாது என்று சொல்வார்களே, அது போலவே அதுவும் வளைந்தே இருக்கும். விசு ஒருவேளை அதே இயல்புடைய மனிதனாக இருந்தான். அவனை மாற்றுவது சாத்தியமற்றது போலிருந்தது. ஆனால் மெதுவாக விசுவின் இயல்பு மீண்டும் அதே நிலைக்கு வர ஆரம்பித்தது. அவனது தூங்கிக் கொண்டிருந்த உணர்ச்சிகள் மீண்டும் அதையெல்லாம் செய்ய அவனை தூண்டின. அதனால் அவன் பிந்துவிடம் இருந்து தன் அமைதியை பெற முடியும். ஒருபுறம் விசுவுக்கு தன்னை மேம்படுத்தி கொண்டு ஒரு நல்ல மனிதனாக மாறுவது அவ்வளவு எளிதல்ல. மறுபுறம் விசுவின் மனதில் சொந்தமாக குழந்தை வேண்டும் என்ற ஆசையும் வளர ஆரம்பித்தது. ஏனென்றால் அவன் தன் வயதை ஒத்த உறவினர்களையும் நண்பர்களையும் பார்க்கும் போது அவர்கள் தாங்கள் தந்தையாக போவதை பற்றி மகிழ்ச்சியான செய்தியை கூறும்போது அவனுக்கு உள்ளுக்குள் பொறாமை ஏற்பட்டது. ஒரு நாள் விசு வீட்டிற்கு திரும்பியதும் அவன் பிந்துவின் கையை பிடித்துக் கொண்டு, பிந்து, இப்போது உன் உடல்நிலை நன்றாகிவிட்டது என்று நான் நினைக்கிறேன். என் தவறுகளையும் நான் உணர்ந்து விட்டேன். அதனால் நீ என் குழந்தைக்கு தாயாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த முறை நான் உன்னை மிகவும் நன்றாக கவனித்துக் கொள்வேன் என்று நான் உறுதியளிக்கிறேன் என்று சொன்னான். இதை கேட்டதும் பிந்துவின் முகபாவம் மாறிவிட்டது. அவள், நீங்கள் மிகவும் தாமதமாக வந்துவிட்டீர்கள் விசு. நான் இனி ஒருபோதும் தாயாக முடியாது என்று டாக்டர் தெளிவாக கூறிவிட்டார். நான் இப்போது உங்களுக்கு வெறும் பயன்படுத்தப்படும் பொருளாக மட்டுமே இருக்கிறேன். தயவு செய்து என்னிடம் தாயாகும் எதிர்பார்ப்பை வைக்க வேண்டாம். அதுவே நல்லது என்று சொன்னாள். இதை கேட்டதும் விசுவின் முகத்தின் நிறம் மாறியது. அவன், இல்லை பிந்து, அப்படி இருக்க முடியாது. எனக்கு குழந்தை வேண்டும், அவ்வளவுதான். நீ என்ன வேண்டுமானாலும் செய். சிறந்த டாக்டரிடம் சிகிச்சை பெறு. ஆனால் எனக்கு ஒரு குழந்தையை பெற்றுக்கொடு, அதிலும் ஒரு மகனை என்று சொன்னான். பிந்துவுக்கு இப்போது விசுவின் மனநிலையை பற்றி சந்தேகம் வர ஆரம்பித்தது. இவன் எப்படிப்பட்ட மனிதன்? ஒரு நேரத்தில் பிந்து குழந்தை பெறுவதால் அவளை துன்புறுத்துவான். இப்போது பிடிவாதமாக எந்த விலை கொடுத்தும் குழந்தையை பெற்றுக்கொடு என்று கேட்பான். அவன் பிந்துவை மீண்டும் ஒரு முறை மருத்துவரிடம் அழைத்து சென்றான். ஆனால் டாக்டரும் பிந்து ஒருபோதும் தாயாக முடியாது என்றுதான் கூறினார். இவை அனைத்தும் விசுவின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின. சில நாட்களுக்கு அவன் அமைதியாக இருந்தான். ஆனால் பிறகு மெதுவாக பிந்து மீதான அவனது அணுகுமுறை மாற ஆரம்பித்தது. விசு ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் பிந்துவுடன் சண்டையிட ஆரம்பித்தான். மேலும் அவளுக்கு மலடி என்று பட்டம் கொடுத்தான். மேலும் அவன் பிந்துவை அடிக்கவும் செய்தான். இப்படிப்பட்ட அன்றாட பதட்டமான சூழல் காரணமாக அவனது தாய் மன அழுத்தத்திற்கு ஆளாகி படுக்கையில் விழுந்தார். இப்போது பிந்துவுக்கு அவனது தாயையும் கவனித்துக் கொள்ள வேண்டியிருந்தது. சில சமயங்களில் பிந்து அவர்களை ஓய்வெடுக்க அருகில் உள்ள தோட்டத்திற்கு அழைத்து செல்வாள். சில சமயங்களில் வீட்டிலேயே அவர்களுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பாள். ஒரு நாள் விசு வீட்டிற்கு வந்து பிந்துவிடம், பிந்து, நான் 2வது திருமணம் செய்ய போகிறேன். ஏனென்றால் உன்னை போன்ற மலட்டு பெண்களுடன் நான் வாழ விரும்பவில்லை என்று சொன்னான். இதை கேட்டதும் பிந்துவின் முகம் கோபத்தில் சிவந்து விட்டது. அவள் விசுவின் கன்னத்தில் ஒரு பலமான அறை விட்டு, மிஸ்டர் விசு, உன் பிதற்றலை நிறுத்து. நீ யார் என்னை மலடி என்று சொல்வதற்கு? நான் இன்று மலடியாகிவிட்டேன் என்றால் அது உன்னால் மட்டுமே. உன்னால் மட்டுமே இன்று நான் இந்த நிலைக்கு வந்து விட்டேன். இல்லை என்றால் நான் முற்றிலும் நன்றாக இருந்தேன். உன்னை என் கணவன் என்று சொல்லவே எனக்கு வெட்கமாக இருக்கிறது. உன்னை போன்ற ஒரு கொலையாளிக்காக நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். இன்று நீயே எனக்கு மலடி என்று பட்டம் கொடுக்கிறாய் என்று சொன்னாள். சில நாட்களாக தினமும் பிந்துவை அடித்துக் கொண்டிருந்த விசுவின் முகத்தில் இன்று அறை விழுந்ததும் அவனுக்கு அவ்வளவு கோபம் வந்தது. கோபத்தில் அவன் பிந்துவை நள்ளிரவிலேயே வீட்டை விட்டு வெளியேற்றி, என் வீட்டிலிருந்து வெளியே போ, நான் உன் முகத்தை கூட பார்க்க விரும்பவில்லை. உன்னை விட அழகாகவும் நன்கு படித்த பெண்ணாகவும் எனக்கு என் வாரிசை பெற்றெடுத்து தரும் ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்னான். இரவு மிகவும் நேரமாகிவிட்டது. எந்த விவாதமும் செய்யாமல் பிந்து அமைதியாக தன் அம்மா அப்பா வீட்டிற்கு திரும்பினாள். காலை விசுவின் தாய்க்கு இது தெரிந்ததும் அவருக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டது. அவர் அங்கேயே இறந்து விட்டார். தன் தாயின் மரண செய்தியை கேட்டு விசு அதிர்ச்சி அடைந்தான். ஆனால் விரைவில் அவன் சுதாரித்துக் கொண்டான். சில நாட்களுக்கு பிறகு விசுவுக்கு தன் நண்பரின் உறவில் ஒரு பெண்ணை பிடித்தது. அவள் நன்கு படித்தவளாக இருந்தாள்.
பிந்துவை விட பல மடங்கு அழகாகவும் இருந்தாள். 3 மாதங்களுக்கு பிறகு விசு பெமிலாவை திருமணம் செய்து அவளை தன் மனைவியாக தன் வீட்டிற்கு அழைத்து வந்தான். விசு பெமிலாவிடம் பிந்துவிடம் செய்தது அனைத்தையும் செய்தான். ஆனால் பெமிலா மிகவும் தந்திரமான புத்திசாலி பெண். அவள் மிகவும் சாமர்த்தியமாக விசுவின் வீடு மற்றும் அனைத்து சொத்துக்களையும் தன் பெயருக்கு மாற்றிக்கொண்டாள். திருமணமான 4 மாதங்களுக்கு பிறகு பெமிலா கர்ப்பமான போது விசுவின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆனால் 5வது மாதத்தில் விசு பெமிலாவை பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது பெமிலா 2 பெண் குழந்தைகளுக்கு தாயாக போகிறாள் என்று டாக்டர் அவளிடம் கூறினார். மகள்களை பற்றி கேட்டதும் விசு கோபத்தில் வெடித்தான். வீட்டிற்கு திரும்பிய பிறகு அவன் பெமிலாவை பெல்ட்டால் அடிக்க ஆரம்பித்தான். உனக்கு எப்படி மகள்களை பெற்றெடுக்க தைரியம் வந்தது? நான் உன்னிடம் ஒரு மகனை பெற்றெடுக்கும்படி சொன்னேன் அல்லவா? அப்படியானால் இந்த மகள்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று சொன்னான். விசு பெமிலாவுக்கு சில மருந்துகளை கட்டாயமாக கொடுத்தான். இதனால் அவளது குழந்தைகள் இந்த உலகத்தில் கண்களை திறக்க முடியாது. அதே சமயம் பெமிலா அந்த மருந்துகளை சாப்பிட மறுத்துவிட்டாள். ஆனால் விசு அந்த மருந்துகளை அவளுக்கு கொடுத்து தன் நோக்கத்தில் வெற்றி பெற்றான். பெமிலாவுக்கு இந்த விஷயம் இவ்வளவு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. முதலில் சில நாட்கள் அவள் தன் குழந்தைகளின் சோகத்தில் அழுது கொண்டிருந்தாள். ஆனால் பிறகு அவளது இதயத்தில் விசுவின் மீது அன்பிற்கு பதிலாக வெறுப்பு வந்தது. அவள் விசுவை பழிவாங்க முடிவு செய்தாள். இப்போதும் விசு ஒவ்வொரு இரவும் பெமிலாவின் மீது அப்படியே விழுந்து அவளை பிந்துவை நடத்தியது போலவே நடத்தினான். ஆனால் பிறகு மெதுவாக விசுவின் உடல்நிலை மோசமடைய ஆரம்பித்தது. அவன் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் வந்ததும் தூங்கி விடுவான். விசு ஒவ்வொரு நாளும் தன் மனைவியுடன் ரொமான்ஸ் செய்ய முயற்சித்தான். ஆனால் இப்போது அவனது உள்ளிருந்து அந்த ஆசை குறைந்து கொண்டிருந்தது. பிறகு ஒரு கட்டத்தில் விசு முற்றிலும் பலவீனமான எலும்பு கூடாக மாறிவிட்டான். அதே சமயம் பெமிலா முன்பை விட அழகாகி கொண்டிருந்தாள். ஆனால் கடவுள் விசுவின் வினைகளுக்கான தண்டனையை இவ்வளவுடன் எழுதவில்லை. ஏனென்றால் சில நாட்களுக்கு பிறகு விசு தனது அலுவலகத்தில் இருந்து வீட்டிற்கு திரும்பி வரும்போது திடீரென்று ஒரு பெரிய விபத்தில் சிக்கினான். அவனது இடுப்புக்கு கீழே உள்ள பகுதி பக்கவாதம் அடைந்தது. தன் நிலையை பார்த்து விசு அடிக்கடி கத்தி அழுவான். ஆனால் இப்போது அவனது அழுகையை கேட்க யாரும் இல்லை. இன்று விசு தன் நிலைக்கு இறங்கி அழுது கொண்டிருந்தான். அப்போது பெமிலா அவன் அருகில் வந்து அமர்ந்து அவனது சட்டையின் பொத்தான்களை போடும் போதே, இரவு முழுவதும் உன் இஷ்டப்படி நடக்க உனக்கு மிகவும் ஆசையாக இருந்தது அல்லவா? உன் மனைவிகளை துன்புறுத்தி அவர்களை வழியில் துடிப்பதை கண்டு உனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அல்லவா? ஆனால் கடவுள் உனக்கு உன் செயலுக்கான தண்டனையை கொடுத்து விட்டார். இது நீ பிந்துவுக்கும் எனக்கும் செய்த கொடுமையின் தண்டனை. நீ 2 பெண்களின் வாழ்க்கையை அழித்து விட்டாய். 3 பிறக்காத குழந்தைகளின் கொலையாளி நீ. இதை விட மோசமான தண்டனை உனக்கு கிடைத்திருக்க வேண்டும். பரவாயில்லை, கடவுள் இந்த தண்டனையை எனக்கு கொடுக்கும் உரிமையை எழுதியிருக்கிறார். நான் உனக்கு இந்த தண்டனையை அறிவிக்கிறேன். எனக்கும் பிந்துவுக்கும் குழந்தையை கொன்ற குற்றத்திற்காகவும் எனக்கும் பிந்துவுக்கும் துக்கத்தையும் வலியையும் கொடுத்த குற்றத்திற்காகவும் இன்று முதல் நான் உன்னை மலடி என்று அழைப்பேன். நான் உனக்கு புடவையும் கட்டி விடுவேன். ஏனென்றால் பெண்களை துன்புறுத்தும் ஒரு மனிதன் ஆணாக இருக்க முடியாது அல்லவா? இவ்வளவு கூறிவிட்டு பெமிலா தன் கையில் ஒரு பையை தொங்கவிட்டு வெளியேறினாள். அதே சமயம் விசு கத்தி கொண்டே படுக்கையில் இருந்து கீழே விழுந்து விட்டான். ஆனால் இன்று அவனுக்கு ஆதரவளிக்க யாரும் இல்லை. இவை அனைத்தும் விசுவால் தாங்க முடியாத விஷயங்கள். ஆனால் அவன் இதற்கு தகுதியானவன். ஏனென்றால் அவன் பெண்களை தன் அமைதியை பெறுவதற்கான ஒரு கருவியாக கருதினான். சில மாதங்கள் கடந்து விட்டன. பிந்துவுக்கு நல்ல நல்ல வரன்கள் வர ஆரம்பித்தன. ஆனால் அந்த வரன்களில் ஒரு வரன் கூட தனது கல்லூரி நாட்களில் இருந்தே பிந்துவை நேசித்த ஒருவராக இருந்தது. பாஸ்கர் தனது மருத்துவ படிப்பை முடிப்பதற்காக வெளிநாடு சென்றிருந்தார். அவர் தனது படிப்பை முடித்து திரும்பிய போது அதற்குள் பிந்துவுக்கு விசுவுடன் திருமணமாகிவிட்டது. பிந்துவின் திருமண செய்தி பாஸ்கரின் இதயத்தை உடைத்து விட்டது. ஆனால் இப்போது பிந்துவின் விவாகரத்து செய்தியை கேட்டதும் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் தனது தாயை திருமணத்தை பற்றி பேச அனுப்பினார். பிந்து முதலில் இந்த திருமணத்தை முற்றிலும் மறுத்துவிட்டாள். ஆனால் பிறகு தன் தாயின் சமாதானத்திற்கு பிறகு பாஸ்கரை சந்திக்க ஒப்புக்கொண்டாள். பிந்து பாஸ்கரை சந்தித்த போது திருமணம் முடிந்த பிறகு அவள் எப்படி உணர்ந்தாள் என்பதை பற்றி உண்மையை சொன்னாள். மேலும் அவளால் இனி ஒருபோதும் தாயாக முடியாது என்றும் சொன்னாள். ஆனால் பாஸ்கர் பிந்துவை ஏற்றுக்கொண்டு, பிந்து, உனக்கு நடந்தது உன் தவறு இல்லை. அப்படி என்றால் நீ ஏன் உன்னையே குறை சொல்லிக் கொள்கிறாய் என்று சொன்னான்.
அதற்கு பிந்து, பாஸ்கர், என்னால் இப்போது தாயாக முடியாது என்றால் உங்கள் குடும்பத்தினர் என்னை ஏற்றுக்கொள்வார்களா என்று கேட்டாள். அதற்கு பாஸ்கர், ஆம் பிந்து, எங்கள் வீட்டில் நானும் என் அம்மாவும் மட்டுமே வசிக்கிறோம். என் விருப்பம் என் அம்மாவின் விருப்பமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே மாதம் ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்து பிந்துவுக்கும் பாஸ்கருக்கும் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. பிந்து எப்போதும் எல்லா ஆண்களும் விசுவை போலவே இருப்பார்கள் என்று நினைத்தாள். ஆனால் பாஸ்கர் அவளுக்கு கொடுத்த அன்பும் மரியாதையும் பிந்துவின் மனதை மாற்றியது. அவள் முழுமையாக அவன் காதலில் மூழ்கியிருந்தாள். திருமணமான ஒரு வருடத்திற்கு பிறகு திடீரென்று அவளுடைய உடல்நிலை சரியில்லாமல் போனது. அந்த நேரத்தில் பாஸ்கர் நகரத்திற்கு வெளியே இருந்தார். ஏனென்றால் அவர் ஒரு மூத்த அறுவை சிகிச்சை நிபுணர். மேலும் பெரும்பாலும் கடுமையான வழக்குகளுக்காக மற்ற நகரங்களுக்கு செல்ல வேண்டியதிருந்தது. பாஸ்கரின் அம்மா தாமதிக்காமல் பிந்துவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். மருத்துவர் சில பரிசோதனைகள் செய்த பிறகு சிரித்துக் கொண்டே, வாழ்த்துக்கள், நீங்கள் தாயாக போகிறீர்கள் என்று சொன்னார். இதை கேட்ட பிந்துவுக்கு ஒரு கணம் நம்பவே முடியவில்லை. அவள் திகைத்து போய் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. அவள் மருத்துவரிடம், ஆனால் இது எப்படி சாத்தியம்? என்னுடைய அறிக்கைகள் வேறு எதையோ காட்டினவே என்று கேட்டாள். மருத்துவர் அவளை பார்த்து, நான் உங்களுடைய அனைத்து அறிக்கைகளையும் மீண்டும் பரிசோதித்தேன். சொல்ல போனால் அறிவியலின்படி இது சாத்தியமில்லை. ஆனால் உலகில் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் உள்ளன. இதை நீங்கள் கடவுளின் அற்புதம் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவருடைய விருப்பத்திற்கு முன் எதுவும் சாத்தியமற்றது இல்லை. பிந்துவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவள் கைகளை கூப்பி கடவுளுக்கு நன்றி சொன்னாள். பாஸ்கருக்கு இந்த செய்தி கிடைத்ததும் அவன் மகிழ்ச்சியில் திக்குமுக்கு ஆடினான். அவன் உடனடியாக மருத்துவமனைக்கு போன் செய்து அம்மாவிடம் பிந்துவின் உடல்நிலையை பற்றி விசாரித்தான். அவன் வீடு திரும்பியதும் அவன் கண்களில் பிந்துவை முதலில் பார்த்த போது உணர்ந்த அதே அன்பும் நன்றியும் இருந்தன. 9 மாதங்களுக்கு பிறகு பிந்து ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அவனுடைய கண்கள் பிந்துவை போலவும், மூக்கு பாஸ்கரை போலவும், நிறம் பால் போலவும் இருந்தது. தலைமுடி பாஸ்கரை போல அடர்த்தியாகவும் கருப்பாகவும் இருந்தது. பாஸ்கர் முதன் முறையாக தன் மகனை கையில் ஏந்திய போது அவன் கண்கள் கலங்கின. அவன் பிந்துவின் கையை பாசமாக பிடித்து கொண்டு, நீ என் பலம், எப்போதும் இருப்பாய். இப்போது நம் மகன் நம் வாழ்க்கையை இன்னும் அழகாக்குவான் என்று சொன்னான். பிந்து ஒரு மெல்லிய புன்னகையுடன், இப்போது நான் பூரணமாகிவிட்டேன், என் உலகில் இப்போது எந்த குறைபாடும் இல்லை என்று நினைத்தாள். இப்போது அவர்களுடைய வாழ்க்கையில் அன்பும் மரியாதையும் மகிழ்ச்சியின் ஒளியும் மட்டுமே இருந்தன. நண்பர்களே, இந்த கதையை பற்றி உங்கள் கருத்து என்ன? கருத்து பெட்டியில் கட்டாயம் சொல்லுங்கள். நன்றி.